சற்று நேரம் தியானிக்கும்படியாக எடுத்துக்கொண்ட வேத வசனம் ரோமருக்கு எழுதின புஸ்தகம் 12ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். வாசிக்க கேட்போம். சகோதர சிநேகத்திலே ஒருவர் மேல் ஒருவர் பட்சமாயிருங்கள், கனம் பண்ணுகிறதிலே ஒருவருக்கொருவர் முந்திக் கொள்ளுங்கள். ஜெபிப்போம். அன்பும் மகா கிருபையும் இரக்கமும் நிறைந்த பரலோக பிதாவே, உம்மை நன்றியுள்ள இருதயத்தோடு ஸ்தோத்தரிக்கிறேன். இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட ஓய்வு நாளின் காலை வேளையிலே தியானிக்கும்படியாக நீர் கொடுத்த வசனத்திற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறேன். இந்த வசனத்தின் மூலமாக நீர் வெளிப்படுத்துகிற சத்தியங்கள் உம்மை பின்பற்றுகிற தேவ ஜனங்களுக்கு ஆசீர்வாதமாக காணப்பட தேவன்தாமே அனுக்கிரகம் செய்தருளும். இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் ஜெபிக்கிறேன் பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே, ஆமீன். ரோமருக்கு பரிசுத்த பவுல் எழுதும்போது குறிப்பிடுகிறார், சகோதர சிநேகத்திலே ஒருவர் மேல் ஒருவர் பட்சமாயிருங்கள், கனம் பண்ணுகிறதிலே ஒருவருக்கொருவர் முந்திக் கொள்ளுங்கள் என்று எழுதுகிறார். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. சுவிசேஷம் என்று சொல்லும்போது சுவிசேஷத்திற்கு 2 பக்கங்கள் காணப்படுகிறது. ஒரு பக்கம் எப்படிப்பட்டதென்றால் பிலீவிங் சைடு, நாம் நம்புகிற பகுதியாக இருக்கிறது, நாம் விசுவாசிக்கிற பக்கமாக காணப்படுகிறது. ஆனால் இன்னொரு பக்கம் சுவிசேஷத்திற்கு காணப்படுகிறது. அது என்னவென்றால் தெய்வ பிள்ளையே பிஹேவிங் சைடு, ஒழுக்கத்திற்குரிய பக்கமாக காணப்படுகிறது. இப்படி சுவிசேஷத்திற்கு 2 பக்கங்கள் இருக்கிறது. இப்பொழுது பவுல் முதல் பக்கமாக விளங்குகிற விசுவாசிக்கக்கூடிய நம்புகிற பக்கத்தை குறித்து பேசாமல் எதை குறித்து பேசுகிறார் என்றால், 2வது பகுதியாக காணப்படுகிற 2வது பக்கமாக காணப்படுகிற ஒழுக்கத்திற்குரிய பகுதியை குறித்து பேசுகிறார். நாங்களெல்லாம் சுவிசேஷத்தை கேட்டவங்க தெரியுமா, நாங்கள்லாம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தின் மேல விசுவாசம் வைத்தவங்க தெரியுமா அப்படின்னு சொல்லி அந்த விசுவாசத்திற்குரிய ஒழுக்கம் இல்லாதவர்களாக இருக்கக்கூடாது. அந்த விசுவாசத்திற்குரிய ஒழுங்குகள் உங்கள் வாழ்க்கையிலே காணப்பட வேண்டும். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. அதனாலதான் எழுதுறாரு, அந்த ஒழுக்கத்திற்குரிய பகுதியாக கண்டுதான் எழுதுகிறார், சகோதர சிநேகத்திலே ஒருவர் மேல் ஒருவர் எப்படி இருங்க, பட்சமா இருங்க. அது ஒரு ஒழுக்கத்திற்குரிய பகுதியா இருக்கு. அது மாதிரி சொல்றார், கனம் பண்ணுகிறதிலே ஒருவருக்கொருவர் முந்திக் கொள்ளுங்கள் என்று எழுதுகிறார். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. பொதுவாக சிலர் சொல்லுவதுண்டு என்னவென்றால், இவர்கள் எல்லாரும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தின் மேல் நம்பிக்கை வைத்திருக்கிறார்கள், இயேசு கிறிஸ்துவின் நாமத்தின் மேல் விசுவாசம் வைத்திருக்கிறார்கள், இவர்களுடைய விசுவாசம் பரலோக ராஜ்யத்தின் சுவிசேஷத்தின் மீது இருக்கிறது என்று சொல்லுவார்கள். ஆனால் அப்படி சொல்லும்போது சிலரை குறித்து அவர்கள் என்ன சொல்லுவார்கள் என்றால், அவர்கள் கொண்டிருக்கக்கூடிய நம்பிக்கைக்கு ஏற்ற விசுவாசத்திற்கு ஏற்ற ஒழுங்கு அவர்களுடைய வாழ்க்கையிலே இல்லை என்று சொல்லுகிறவர்களாக காணப்படுவது உண்டு. ஆகவேதான் பவுல் அந்த சுவிசேஷத்தின் 2வது பக்கமாக விளங்குகிற அந்த ஒழுக்கத்தை குறித்து, பிஹேவியரை குறித்து சுட்டி காட்டி இவ்விதமாக நீங்கள் என்ன செய்ய வேண்டும், வாழ வேண்டும் என்று சொல்லி அறிவுரை கூறுகிறார். அதிலே ஒரு காரியம்தான், சகோதர சிநேகத்திலே ஒருவர் மேல் ஒருவர் பட்சமாயிருங்கள், கனம் பண்ணுகிறதிலே ஒருவருக்கொருவர் முந்திக் கொள்ளுங்கள் என்று குறிப்பிடுவதை நாம் படிக்கிறோம். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த வசனம் ரோமருக்கு எழுதின புஸ்தகம் 12ஆம் அதிகாரத்திலே காணப்பட்டாலும் அதற்கு முந்தின அதிகாரங்களை எல்லாம் நீங்கள் படிப்பீர்கள் என்றால், அதாவது 6ஆம் அதிகாரத்திலிருந்து 8ஆம் அதிகாரம் வரைக்கும் ரோமருக்கு எழுதின புஸ்தகத்திலே படிப்பீர்கள் என்றால், பவுல் முக்கியமாக எதை குறித்து கிறிஸ்தவர்களுக்கு அவசியமானதாக குறிப்பிடுகிறார் என்றால், புதிதான ஜீவனை குறித்து எழுதக்கூடியவராக காணப்படுகிறார். நியூனஸ் ஆஃப் லைஃப், அதை குறித்து எழுதக்கூடியவராக இருக்கிறார். புதிதான ஜீவன் உள்ளவர்களாக வாழ வேண்டும். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. பவுல் என்ன சொல்ல வருகிறார் என்றால், மனிதனுடைய வாழ்க்கையிலே காணப்படுகிற ஒவ்வொரு பகுதியிலேயும் தேவனுடைய தேவை இருக்கிறது என்று குறிப்பிடுகிறார். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. அப்படியாக இங்கே பவுல் ஒரு தரிசன பார்வையோடு பார்த்து சொல்லுகிறார், அநேகருடைய வாழ்க்கை பகுதியோடு தொடர்புள்ள கடமைகளிலே, எல்லா சூழ்நிலைகளிலே தேவனுக்கு தேவை இருக்கிறது என்பதை கண்டு அதை குறித்த ஆலோசனைகளை
எழுதக்கூடியவராக, உபதேசிக்கக்கூடியவராக இருக்கிறார். அப்போ நீங்கள் ஒரு ஆஃபீஸ்க்கு வேலை பார்க்க போனால் கூட உங்களுக்குள்ள ஒரு உணர்வு இருக்கணும், நான் பார்க்குற ஆஃபீஸ் வேலையில் கூட தேவனுடைய தேவை இருக்கிறது. அப்போ அந்த சூழ்நிலையை நீங்கள் என்ன செய்வீர்கள்? தேவனுக்கு தேவையான விதத்தில் பயன்படுத்துகிறவர்களாய் இருப்பீர்கள். நீங்கள் செய்கிற வேலையை கூட தேவனுடைய தேவை சந்திக்கப்பட்டதாக காணப்படுவதற்கு ஏதுவாக செய்கிறவர்களாய் இருப்பீர்கள். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இப்பொழுது நாம் அதே ரோமர் 12ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலே வாசிக்கும் போது, அதனால தான் பவுல் எழுதுகிறார், அப்படி இருக்க சகோதரரே, நீங்கள் உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமுமான ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டு உங்களை வேண்டிக் கொள்கிறேன். இதுவே நீங்கள் செய்யத்தக்க புத்தியுள்ள ஆராதனை. A new life of self dedication, ஒரு புதிய வாழ்க்கை, தேவனுக்கென்றே அர்ப்பணம் செய்து ஒப்புவிக்கப்பட்ட ஒரு புதிய வாழ்க்கையை குறித்து பவுல் எழுதுகிறார். பிரைஸ் தி லார்ட். முற்காலங்களிலே அந்தகாரத்தில் இருக்கும்போது என்ன ஒரு அர்ப்பணம் இல்லாமல் இருந்தது என்றால், நான் என் சரீர அவயவங்களை தேவனுடைய சித்தம் செய்யும்படியாக, புத்தியுள்ள ஆராதனை செய்யும்படியாக, கிறிஸ்துவின் சரீரத்தின் அவயவங்களாக காணப்படும்படியாக விளங்க பண்ண வேண்டும் என்கிற ஒரு சிந்தை இல்லாமல் காணப்பட்டோம். ஆனால் தேவன் இப்பொழுது எங்கே கொண்டு வந்திருக்கிறார்? ஆச்சரியமான ஒளிக்கு நேராக வரவழைத்திருக்கிறார். இந்த ஆச்சரியமான ஒளிக்கு நேராக வரவழைக்கப்பட்ட நாம் என்ன செய்திருக்கிறோம் என்றால், ஒரு டெடிகேஷன் பண்ணி இருக்கிறோம். என்ன டெடிகேஷன்? அது ஒரு செல்ஃப் டெடிகேஷன். அது என்ன செல்ஃப் டெடிகேஷன் என்றால், ஒரு புதிதான ஜீவியம் செய்வதற்கு ஏதுவான ஒரு அர்ப்பணம், ஒரு சமர்ப்பணம். அந்த புதிதான வாழ்க்கை எப்படிப்பட்டது? என்னுடைய சரீரத்தின் அவயவங்கள் எல்லாம் கிறிஸ்துவின் சரீரத்தின் அவயவங்களாக காணப்படுகிறது. அப்படியானால் நாம் சபையாம் கிறிஸ்துவிலே அந்த சரீரத்திலே அவயவங்களாக காணப்படும் போது நம்ம என்ன செய்யக்கூடாது அப்படின்னா, நான் செயல்படாமல் இருப்பேன்னு சொல்லவே கூடாது. பிரைஸ் தி லார்ட். சிலர் கண்களாக காணப்படுவார்கள், சிலர் கரங்களாக காணப்படுவார்கள், சிலர் கால்களாக காணப்படுவார்கள். இப்படி ஒவ்வொருவருடைய ஜீவியமும் சபையாம் கிறிஸ்துவின் சரீரத்தின் அவயவங்களாக இருக்கும்போது அவர்கள் என்ன செய்ய வேண்டும்? ஃபங்க்ஷன் பண்ண வேண்டும். பிரைஸ் தி லார்ட். அவர்கள் ஃபங்க்ஷன் பண்ணும்போது தேவன் என்ன செய்வார் என்றால், என் பிள்ளை எனக்கென்று ஃபங்க்ஷன் பண்ணும்படியாக தன்னுடைய சரீர அவயவங்களை எல்லாம் ஜீவ பலியாக டெடிகேட் பண்ணி இருக்கிறான். ஜீவ பலியாக பரிசுத்தமாக காணப்படும்படியாக சமர்ப்பணம் பண்ணி இருக்கிறான். ஆகவே என்னுடைய பிள்ளை செய்கிற ஆராதனையை நான் என்ன செய்கிறேன்? அங்கீகரிக்கிறேன். என்னுடைய பிள்ளை செய்கிற ஆராதனை புத்தியற்ற ஆராதனை அல்ல, புத்தியுள்ள ஆராதனையாய் இருக்கிறது என்று சொல்லி தேவன் மகிமைப்படுவார். அப்ப அதான் கர்த்தர் சொல்லுகிறார், உன்னுடைய சூழ்நிலைகளில் எல்லாம் என்னுடைய தேவை இருக்கிறது, உன்னுடைய வேலைகளில் எல்லாம், உன்னுடைய கடமைகளில் எல்லாம் என்னுடைய தேவை இருக்கிறது. அதை உணர்ந்து கடமைகளை செய்ய வேண்டும், அதை உணர்ந்து அந்த சூழ்நிலைகளை பார்க்க வேண்டும். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. அப்படியானால் நம்முடைய விசுவாசம் யார் மீது காணப்படுகிறது? கிறிஸ்துவின் மீது காணப்படுகிறது. கிறிஸ்துவின் மீது விசுவாசம் காணப்படும் போது பரிசுத்த ஆவியானவர் என்ன செய்கிறார்? நம்முடைய பிசிக்கல் பாடி முழுவதும் ஹோலியாக, நம்முடைய சரீரம் முழுவதும் பரிசுத்தமாக காணப்படும்படியாக அந்த விசுவாசத்தினாலே பரிசுத்த ஆவியானவர் செயலாற்றுகிறார். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ஜீவனுள்ள தேவனுடைய ஆலயமாக விளங்குவதற்கு ஏதுவாக பரிசுத்த ஆவியானவர் செயலாற்றுகிறார். அப்ப நீங்க முந்தின அதிகாரங்கள் எல்லாம் படித்து பார்ப்பீர்கள் என்றால், 5ஆம் அதிகாரத்திலிருந்து 8ஆம் அதிகாரம் வரைக்கும் நீங்க படித்து பார்ப்பீர்கள் என்றால், பவுல் எதை குறித்து வலியுறுத்தி எழுதுகிறார் என்றால், புதிதான ஜீவன் உள்ளவர்களாக நடந்து கொள்வதை குறித்து எழுதுகிறார். முழுக்கு ஞானஸ்நானம் பெற்று கரையேறும் போது ஒரு இலக்கு காணப்படுகிறது, ஒரு நோக்கம் காணப்படுகிறது, ஒரு எய்ம் காணப்படுகிறது. அந்த நோக்கம் என்ன? நான் உயிர்த்தெழுந்த கிறிஸ்துவிலே காணப்படுகிற புதிதான அந்த ஜீவனிலே இணைந்து நடக்க போகிறேன். அதை தான் தேவன் பரிசுத்த ஆவியானவரை கொண்டு நம்முடைய வாழ்க்கையிலே நிறைவேற்றுகிறார். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. அப்படி ஜீவிக்கிற நாம் செய்கிற ஆராதனை எப்படிப்பட்டதாய் இருக்கும் என்றால்,
அது மாம்சத்திற்குரிய ஆராதனையாய் இருக்காது, ஸ்பிரிச்சுவலாக காணப்படும். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ஸ்பிரிச்சுவலாக காணப்படும் என்று சொல்லும்போது அதனுடைய அர்த்தம் என்ன? நம்முடைய மைண்டை கொண்டும், நம்முடைய ஹார்ட்டை கொண்டும், நம்முடைய மனதை கொண்டும், நம்முடைய இருதயத்தை கொண்டும் செய்கிற ஆராதனையாய் இருக்கும். பிரைஸ் தி லார்ட். ஏதோ ஒரு ஆடையோ மாடையோ கொண்டு வந்து பலி செலுத்தி செய்யப்படுகிற ஆராதனையாய் இருக்காது. பிரைஸ் தி லார்ட். இட் இஸ் ஸ்பிரிச்சுவல். ஆவிக்குரிய ஆராதனையாக மாறுகிறது. நம்முடைய அவயவங்கள், நம்முடைய இருதயம், நம்முடைய மனது ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்வதற்கு ஏதுவாக தகுதி அடைந்ததாக காணப்படுகிறது. அதனாலதான் ஸ்பிரிச்சுவலாக அந்த வொர்ஷிப் காணப்படுகிறது. அது மாத்திரமல்ல, அந்த வொர்ஷிப் எப்படிப்பட்டதாக காணப்படுகிறது என்றால் ஜீவன் உள்ளதாக காணப்படுகிறது. புதிதான ஜீவனிலே இணைந்து நாம் தேவனுக்கு ஆராதனை செய்கிற அனுபவமாக காணப்படுகிறது. அப்படி நாம் ஆராதிக்கும் போது வேதம் சொல்லுகிறது, முற்காலங்களிலே நீங்கள் கீழ்ப்படியாமையிலே வாழ்ந்த போது இருந்த அனுபவங்கள் எல்லாம் இருக்காது. இப்பொழுது கீழ்ப்படுகிற பிள்ளைகளை போல நீங்கள் ஆவிக்கேற்ற ஆராதனையை, ஜீவனுள்ள ஆராதனையை தேவனுக்கு ஏறெடுக்கக்கூடியவர்களாக இருப்பீர்கள் என்று பவுல் எழுதுகிறார். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. முற்காலங்களிலே நாம் எல்லாரும் புறஜாதிகளாக, கீழ்ப்படியாதவர்களாக இருந்தோம். தெய்வ பிள்ளையே, ஆனால் தேவன் என்ன செய்தார்? எழுத்தின்படியான இஸ்ரவேல் ஜனங்கள் கீழ்ப்படியாமையை காண்பித்ததினாலே நாம் விசுவாசித்து கிருபையை பெற்றுக்கொள்ள செய்தார். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. அப்படியானால் எழுத்தின்படியான இஸ்ரவேல் ஜனங்கள் எவ்வளவு காலம் அந்த கீழ்ப்படியாமையிலே இருப்பார்கள் என்றால், புறஜாதிகளிலே நிறைவான அளவிலே ஆத்துமாக்கள் மனந்திரும்பி ரட்சிக்கப்பட்டு புத்தியுள்ள ஜீவனுள்ள ஆவிக்குரிய ஆராதனை செய்கிறவர்களாக மாறும் வரைக்கும் எழுத்தின்படியான இஸ்ரவேல் ஜனங்களிலே ஒரு கூட்டத்தார் கீழ்ப்படியாமையிலேயே இருப்பார்கள். ஆனால் புறஜாதிகளிலே ஒரு நிறைவு உண்டாகும் போது அந்த கீழ்ப்படியாமையை காண்பித்த எழுத்தின்படியான இஸ்ரவேல் ஜனங்கள் விசுவாசித்து கிருபையை பெற்று அவர்களும் ரட்சிக்கப்படுவார்கள். கர்த்தருடைய நாமத்திற்கும் மகிமை உண்டாவதாக. ரோமர் 11:26-27 வசனங்களை வாசிப்போம். அப்படி வாசிக்கும் போது நாம் அறிந்து கொள்கிறோம், நம்முடைய தேவன் இரக்கமுள்ள தேவன். எல்லாரையும் கீழ்ப்படியாமைக்குள்ளே அடைத்து போட்டு தேவன் என்ன செய்கிறார்? ஏற்ற வேளையிலே விசுவாசத்தினாலே இலவசமாக கிருபையை பெற்று ரட்சிப்பு அடைய பண்ணுகிறார். இங்க நம்ம படிக்கிறோம், இந்த பிரகாரம் இஸ்ரவேலர் எல்லாரும் ரட்சிக்கப்படுவார்கள். மீட்கிறவர் சீயோனில் இருந்து வந்து அவபக்தியை யாக்கோபை விட்டு விலக்குவார் என்றும், நான் அவர்களுடைய பாவங்களை நீக்கும் போது இதுவே நான் அவர்களுடனே செய்யும் உடன்படிக்கையும் என்றும் எழுதியிருக்கிறது. அப்ப தேவன் அடைத்து போடுகிறார். எல்லாரையும் எதற்குள்ளாக அடைத்து போடுகிறார்? கீழ்ப்படியாமைக்குள்ளே அடைத்து போட்டு ஏற்ற வேளையிலே விசுவாசிக்கிறவர்களுக்கு அவருடைய கிருபையை கொடுத்து ரட்சிப்பும் அடைய பண்ணுகிறார். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ஆகவேதான் நம்முடைய தேவனை குறித்து நாம் என்ன சொல்லி ஆராதிக்க வேண்டும் என்றால், அவர் இரக்கமுள்ள தேவன் என்று சொல்லி ஆராதிக்க வேண்டும். ஆதாம் ஏவாள் செய்த பாவத்து நிமித்தமாக முழு மனுக்குலமும் கீழ்ப்படியாமைக்குள்ளாக அடைத்து போடப்பட்டதை போல இருந்தாலும் தேவன் என்ன செய்கிறார்? இரக்கமுள்ள தேவனாக தம்மை விசுவாசிக்கிறவர்களுக்கு இலவசமாக கிருபை கொடுத்து ரட்சிப்படைய பண்ணி புதிதான ஜீவனுள்ளவர்களாக நடந்து கொள்ள செய்து ஆவிக்கேற்ற ஜீவனுள்ள ஆராதனை செய்வதற்கு ஒவ்வொருவரையும் தகுதிப்படுத்துகிறார். ஆகவே நாம் எப்பொழுதுமே உணர வேண்டும், நமக்கு கிடைத்த ரட்சிப்பு, நமக்கு கிடைத்த புதிதான ஜீவன் எல்லாம் தேவனுடைய இரக்கத்தினால் என்று. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ஆகவேதான் 32ஆம் வசனத்திலையும் 33ஆம் வசனத்திலையும் படிக்கிறோம். ரோமர் 11:32-33 எல்லார் மேலும் இரக்கமாய் இருக்கத்தக்கதாக தேவன் எல்லாரையும் கீழ்ப்படியாமைக்குள்ளே அடைத்து போட்டார். அப்படியானால் இன்றைக்கும் எழுத்தின்படியான இஸ்ரவேல் ஜனங்களிலே ஒரு கூட்டத்தார் கீழ்ப்படியாமையிலே காணப்படுகிறார்கள். எதுவரைக்கும் அப்படி காணப்படுவார்கள் என்றால், தேவனுடைய இரக்கம் புறஜாதிகளிலே நிறைவு உண்டாயிருப்பதற்கு ஏதுவாக ரட்சிப்படையும் நாள் வரைக்கும் அங்கே ஒரு அடைக்கப்பட்ட அனுபவம் இருக்கும். ஆனால் புறஜாதியார்
ஒரு நிறைவான அளவிலே ரட்சிக்கப்பட்டு புதிதான ஜீவனை பெற்று தேவனை ஆராதிக்கிறவர்களாக மாறும்போது யாருடைய வாழ்க்கையிலே கீழ்ப்படியாமைக்குள்ளாக காணப்படுகிற அடைக்கப்பட்ட அனுபவம் மாறும். எழுத்தின்படியான இஸ்ரவேல் ஜனங்களுடைய வாழ்க்கையிலே காணப்படுகிற அடைக்கப்பட்ட நிலை மாறும். அவர்களும் கீழ்ப்படிவார்கள், அவர்களும் இயேசு கிறிஸ்துவை விசுவாசிப்பார்கள், அவர்களும் ரட்சிப்படைவார்கள். அவர்களுடைய வாழ்க்கையிலேயும் பரிசுத்த ஆவியானவர் கிரியை செய்து புதிதான ஜீவனை அடைய செய்வார். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. அப்பொழுது அவர்களும் உணர்வார்கள் தாங்கள் ரட்சிப்படைந்தது தேவனுடைய இரக்கத்தினால் என்று. அப்ப அடைக்கப்பட்ட அனுபவத்திலே இருக்கிறவர்கள் விடுதலை பெறும்போது, ரட்சிப்படையும் போது, மீட்கப்படும் போது அறிந்து கொள்வார்கள் அது தங்களுடைய சுய முயற்சியினால் அல்ல, அது தேவனுடைய இரக்கத்தினால் என்று. அப்படி புறஜாதியாரிலே ஒரு நிறைவான அளவிலே ஆத்துமாக்கள் ரட்சிப்படைவது எதனால்? அது தேவன் இரக்கத்தில் ஐஸ்வர்யமுள்ளவராய் இருப்பதினால். அதனாலதான் 33ஆம் வசனத்திலே படிக்கிறோம், தேவனுடைய ஐஸ்வர்யம், ஞானம், அறிவு என்பவைகளின் ஆழம் எவ்வளவா இருக்கிறது. தாழ்ந்த நிலையிலே காணப்படுகிற புறஜாதியாரையும் உயர்த்துகிற ரட்சிப்பின் இரக்கத்தை அடைய பாத்திரவான்களாக மாறுகிறார்கள். இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவர். இப்படிப்பட்ட ஒரு நல்ல ரட்சிப்பின் அனுபவத்தை பெற்று புதிதான ஜீவனிலே கிறிஸ்துவோடு நடக்கிறவர்கள் தான் ட்ரூ சர்ச்சாக காணப்படுகிறார்கள், உண்மையான சபையாக காணப்படுகிறார்கள். அப்படி என்றால் ஆசீர்வாதம் யாருக்கு கடந்து வருகிறது? புறஜாதிகளுக்கு கடந்து வருகிறது. அது ரட்சிப்பின் ஆசீர்வாதமாய் இருக்கிறது. அது புதிதான ஜீவனிலே வாழ்கிற ஆசீர்வாதமாய் இருக்கிறது. அது ஜீவனுள்ள, புத்தியுள்ள, ஆவிக்கேற்ற ஆராதனை செய்வதற்கு ஏதுவான ஆசீர்வாதமாய் இருக்கிறது. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இப்பொழுது நாம் ரோமர் 12ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்திற்கு வருவோம். நீங்கள் இந்த பிரபஞ்சத்திற்குரிய ஒத்த வேஷம் தெரியாமல் தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூர்ணமுமான சித்தம் இன்னதென்று பகுத்தறியத்தக்கதாக உங்கள் மனம் புதிதாகிறதினாலே மறுரூபமாகுங்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. இந்த இடத்துல பவுல் எழுதுகிறார், புத்தியுள்ள ஆராதனை செய்ய வைக்கிறார் இரக்கமுள்ள தேவன் என்று. ஜீவனுள்ள ஆராதனை செய்ய வைக்கிறார் இரக்கமுள்ள தேவன் என்று. ஆவிக்குரிய ஆராதனை செய்ய வைக்கிறார் இரக்கமுள்ள தேவன் என்று. கீழ்ப்படியாமை மாறுகிறது என்று சொல்லுகிறார். இது 1ஆம் வசனத்தின் கருத்தாய் இருக்கிறது. 2ஆம் வசனத்துல சொல்றாரு, இந்த பிரபஞ்சத்திற்குரிய ஒத்த வேஷத்தை நீங்க என்ன செய்யக்கூடாது? தரிக்க கூடாது அப்படின்றாரு. நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூர்ணமான சித்தம் இன்னதென்று பகுத்தறியத்தக்கதாக உங்கள் மனம் புதிதாகிறதினாலே மறுரூபம் அடையுங்கள் என்று சொல்லுகிறார். இதுல என்ன சொல்றாருன்னா, வேர்ல்ட்லி ஸ்பிரிட் இருக்கக்கூடாது. உலக பிரகாரமான ஆவிக்கு என்ன செய்யக்கூடாது? இடம் கொடுக்க கூடாது. உலக பிரகாரமான ஆவி எப்படிப்பட்டது என்றால் செல்ஃப் சீக்கிங்காக காணப்படும். எனக்கு பிடிச்சதை நான் என்ன செய்கிறேன்? தேடுகிறேன். அப்படி ஒவ்வொருவரும் தங்களுக்கு பிடித்ததை தேடுகிறவர்களாக மாறும்போது அதுல ஒரு பெரிய காம்படிஷன் உண்டாகிவிடும், போட்டி உண்டாகிவிடும். ஆனா இங்க பவுல் எழுதுகிறார், அப்படி நீங்கள் செல்ஃப் சீக்கிங் உடையவர்களாக காணப்பட வேண்டாம். அதான் அங்க எழுதுகிறார், நீங்கள் இந்த பிரபஞ்சத்திற்குரிய ஒத்த வேஷம் தெரியாமல். நீங்க யோசித்து பாருங்க, ஒவ்வொருவரும் தாங்கள் சுயமாக விரும்புகிறதை தேடுகிறவர்களாக ஒருவரோடு ஒருவர் போட்டு கொண்டு இருக்கும் போது அவங்களுடைய மனதை பார்க்கும்போது கர்த்தர் ஒரு அக்லி ஹெட்டா இருப்பதாக தான் பார்ப்பார். எப்படி இருக்கும்? அக்லி ஹெட்டா இருக்கும், ஒரு டிவைன் ஹெட்டா இருக்காது. எப்படி இருக்கும்? எல்லாரும் அவன் விரும்புகிறதை தேடுகிறவனாகவும் ஒருவருக்கு ஒருவர் போட்டியிடுகிறவர்களாகவும் காணப்படும் போது அவர்களிலே செயல்படுகிற ஆவி எப்படிப்பட்டதாக இருக்கிறது? வேர்ல்ட்லி ஸ்பிரிட்டாக காணப்படுகிறது, உலகத்தின் ஆவியாக காணப்படுகிறது. அவர்களுடைய மனதை தேவன் பார்க்கும்போது ஒரு அக்லி ஹெட்டாக காணப்படும். அதான் இங்க பவுல் சொல்றாரு, நீங்கள் இந்த இப்பிரபஞ்சத்திற்குரிய ஒத்த வேஷம் தெரியாமல் தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூர்ணமுமான சித்தம் இன்னதென்று பகுத்தறியத்தக்கதாக உங்கள் மனம் புதிதாகிறதினாலே மறுரூபம் அடையுங்கள். அப்படின்னா என்ன அர்த்தம்? we should start thinking spiritually. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ரோமர் 6ஆம் அதிகாரம்
4ஆம் வசனத்தை வாசித்து பாருங்கள். மேலும் பிதாவின் மகிமையினாலே கிறிஸ்து மரித்தோரிலிருந்து எழுப்பப்பட்டது போல நாமும் புதிதான ஜீவன் உள்ளவர்களாய் நடந்து கொள்ளும்படிக்கு அவருடைய மரணத்திற்குள்ளாக்கும் ஞான ஸ்நானத்தினாலே கிறிஸ்துவுடனே கூட அடக்கம் பண்ணப்பட்டோம். அப்ப ஞான ஸ்நானம் பெற்று புதிதான ஜீவனை அடைந்து கிறிஸ்துவின் சரீரத்தின் அவயவமாக இணைக்கப்பட்டு வாழும்போது உங்களுடைய மனது எப்படி காணப்படும்? ஸ்பிரிச்சுவலாக காணப்படும். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. உங்களுடைய நோக்கம் எப்படி இருக்கும்னா புதிதாக்கப்பட்டதா இருக்கும். அந்த புதிதான ஜீவனிலே நடக்க ஆரம்பிப்பதற்கு முன்பு உங்க நோக்கம் எப்படி இருந்தது? எனக்கு விரும்பினதை நான் என்ன செய்யறேன்? தேடுறேன். அதனால நான் மற்றவனோடு போய் என்ன செய்யறேன்? போட்டி போடுறேன். ஆனா என்னைக்கு உங்களுடைய மனம் புதிதாக்கப்படுகிறதோ, புதிதான ஜீவனிலே வாழ ஆரம்பிக்கிறீர்களோ, கிறிஸ்துவின் சரீரத்தின் அவயவமாக பரிசுத்தாவின் அபிஷேகத்தின் மூலமாக இணைக்கப்படுகிறீர்களோ, அன்றைக்கு உங்களுடைய மைண்டு ஸ்பிரிச்சுவலாக மாறிவிடுகிறது. தேவன் எதை விரும்புகிறார்? அதை நான் செய்ய போகிறேன். தேவனுடைய தேவை என்ன என்பதை அறிந்து நீங்கள் செய்கிற கடமைகளை எல்லாம் தேவனுக்குரியதாக மாற்றி விடுகிறீர்கள். தேவனுடைய தேவை என்னவாக இருக்கிறது என்பதை அறிந்து நீங்கள் சந்திக்கிற சூழ்நிலைகளை எல்லாம் தேவனுக்குரியவைகளாக மாற்றி விடுகிறீர்கள். பிரைஸ் தி லார்ட். அப்போ உங்களுடைய வாழ்க்கை எப்படி காணப்படுகிறது? நோக்கம் ஒரு புதிதான நோக்கமுடையதாக மாறிவிடுகிறது. பிரைஸ் தி லார்ட். அதை தான் 1 பேதுருவின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 14 முதல் 16 வசனங்களிலே பேதுரு அப்போஸ்தலன் எழுதுகிறார். வாழ்க்கையை குறித்த நோக்கம் புதிதாக்கப்பட்டதாக காணப்பட வேண்டும். பழைய வேர்ல்ட்லி ஸ்பிரிட்டிலிருந்து ஒரு விடுதலை உண்டாக வேண்டும். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இங்க எழுதுறாரு, நீங்கள் முன்னே உங்கள் அறியாமையினாலே கொண்டிருந்த இச்சைகளின்படி இனி நடவாமல் எப்படி நடவுங்கள்? கீழ்ப்படுகிற பிள்ளைகளாய் இருந்து உங்களை அழைத்தவர் பரிசுத்தராய் இருக்கிறது போல நீங்களும் உங்கள் நடக்கைகள் எல்லாவற்றிலும் பரிசுத்தராய் இருங்கள். நான் பரிசுத்தர், ஆகையால் நீங்களும் பரிசுத்தராய் இருங்கள் என்று எழுதியிருக்கிறது. அப்போ உங்களுடைய நோக்கம் யாருக்கு நேராக மாறிவிடுகிறது? ஓரியன்டட் டுவர்ட்ஸ் காட். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. தேவனுடைய நோக்கத்தின்படி உங்களுடைய ஜீவியம் காணப்படுகிறது. முன்பு எப்படி காணப்பட்டது? நீங்கள் விரும்பினதற்கு ஏற்ற விதத்தில் உங்க மனது காணப்பட்டது. வேர்ல்ட்லி ஸ்பிரிட் உடையதாக காணப்பட்டது. அங்கே போட்டிகள் காணப்பட்டது. அங்கே உங்களுடைய நோக்கம் தவறானதாக இருந்தது. ஆனால் இப்பொழுதோ அதிலிருந்தெல்லாம் விடுதலை பெற்று I am oriented towards God. நான் தேவனுக்கு ஏற்ற நோக்கம் உடையவனாக அப்படிப்பட்ட ஒரு எய்மோடு வாழ்கிறேன். அவர் பரிசுத்தராய் இருப்பது போல நானும் பரிசுத்தராக விளங்குகிறேன். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ஒரு சில வித்தியாசமான சூழ்நிலைகளுக்குள்ளாக நீங்கள் கடந்து செல்லும் போது நீங்கள் அந்த சூழ்நிலையை எப்படி பார்ப்பீர்கள் என்றால், இதிலே தேவனுடைய சித்தம் என்ன என்பதை கண்டுபிடிக்க ஆரம்பிப்பீர்கள். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ஒரு வியாதி வருகிறதா, உடனே ஆராய்ச்சி செய்வீர்கள். இந்த வியாதிப்பட்ட சூழ்நிலை உண்டாகிறது, இதிலே தேவனுடைய சித்தம் என்ன என்பதை கண்டுபிடிக்கக்கூடிய நோக்கத்தோடு விளங்குவீர்கள். அப்படிப்பட்ட ஒரு குறிக்கோளோடு நல்ல பயிற்சி எடுக்கக்கூடியவர்களாக இருப்பீர்கள். அப்படி நீங்க வாழும்போது உங்கள் வாழ்க்கை எப்படி காணப்படும் தெரியுமா? தேவனுக்கு நலமானது எதுவோ அதை நீங்கள் செய்கிறவர்களாக மாறுவீர்கள். உங்கள் அயலகத்தாருக்கு எது நல்லதோ அதற்கு ஏற்ற விதத்தில் நல்லதை செய்கிறவர்களாய் இருப்பீர்கள். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ஆகவேதான் எழுதப்பட்டிருக்கிறது, உன்னை நேசிப்பது போல பிறனையும் நீ நேசிப்பாயாக. பிரைஸ் தி லார்ட். அங்க என்ன இருக்காது? போட்டி இருக்காது. அங்க வேர்ல்ட்லி ஸ்பிரிட் வேலை செய்யாது. அதில் இருந்தெல்லாம் நீங்கள் விடுதலை பெற்றிருப்பீர்கள். உங்களுடைய எய்ம் எப்படி இருக்கும்? தேவனுக்கு எது நல்லதோ அதுதான் என் வாழ்க்கையிலே நோக்கம். என் அயலகத்தானுக்கு எது நல்லதோ அதுதான் என்னுடைய வாழ்க்கையின் நோக்கம். பிரைஸ் தி லார்ட். அப்படியானால் எது தேவனுக்கு பிரியமானது என்பதை ஒவ்வொரு சூழ்நிலைகளிலேயும் கண்டுபிடிக்கிறவர்களாக இருப்பீர்கள்.
சரியான பதிலை கண்டுபிடிக்கக்கூடியவர்களாக இருப்பீர்கள். ஆவியின் கனிகளை கொடுக்கக்கூடியவர்களாய் இருப்பீர்கள். எபேசியர் 5ஆம் அதிகாரம் 8 முதல் 10 வசனங்களிலே படிக்கிறோம். ஆவியின் கனிகளை குறித்து படிக்கிறோம். அந்த ஆவியின் கனி உங்கள் வாழ்க்கையிலே எல்லா சூழ்நிலைகளிலேயும் நீங்கள் உங்களுக்கு காணப்படுகிற கடமைகளை செய்யும் போதும் அந்த கனிகள் உண்டாயிருக்கும். அதுவே தேவனுக்கு தேவை என்பதை அறிந்து நிறைவேற்றுகிறவர்களாக இருப்பீர்கள். எப்பொழுதும் உங்கள் ஜீவியம் தேவனுக்கு பிரியமுள்ள ஆராதனை செய்வதற்கு ஏதுவாக காணப்படும். வாசியுங்கள் எபேசியர் 5:8 முதல் 10 வசனங்கள். முற்காலத்தில் நீங்கள் அந்தகாரமாய் இருந்தீர்கள், இப்பொழுதோ கர்த்தருக்குள் வெளிச்சமாய் இருக்கிறீர்கள். எப்படி கர்த்தருக்குள் வெளிச்சமாய் இருக்கிறீர்கள்? வெளிச்சத்தின் பிள்ளைகளாய் நடந்து கொள்ளுங்கள். ஆவியின் கனி சகல நற்குணத்திலும் நீதியிலும் உண்மையிலும் விளங்கும். கர்த்தருக்கு பிரியமானது இன்னதென்று நீங்கள் சோதித்து பாருங்கள். உங்களுக்குன்னு சில உத்தரவாதங்கள் இருக்கும். நீங்கள் சந்திக்கக்கூடிய சில வித்தியாசமான சூழ்நிலைகள் இருக்கும். அதுல எல்லாம் உங்க மனது எப்படி இருக்கும்னா வேர்ல்ட்லி ஸ்பிரிட்டா இருந்து போட்டுக்கொண்டு செல்ஃப் சீக்கிங்காக செயல்படாமல் அந்த சூழ்நிலைகளிலே தேவ சித்தம் என்ன என்பதை கண்டுபிடித்து ஆவியின் கனிகளை கொடுக்கிறவர்களாகவும் தேவனுக்கு பிரியமானவைகளை செய்கிறவர்களாகவும் காணப்படுவீர்கள். தேவனுடைய சித்தத்தை அப்படிப்பட்ட எல்லா சூழ்நிலைகளிலேயும் கண்டுபிடிக்கிறவர்களாக மாறுவீர்கள். 1 கொரிந்தியரின் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 9 முதல் 13 வசனங்களை வாசித்து பாருங்கள். விபச்சாரக்காரரோட கலந்திருக்க கூடாது என்று நிருபத்தில் உங்களுக்கு எழுதினேன். ஆனாலும் இவ்வுலகத்தில் உள்ள விபச்சாரக்காரர், பொருளாசைக்காரர், கொள்ளைக்காரர், விக்கிரகாராதனைக்காரர் இவர்களோடு எவ்வளவும் கலந்திருக்க கூடாது என்று நான் எழுதவில்லை. அப்படியானால் நீங்கள் உலகத்தை விட்டு நீங்கி போக வேண்டியதாய் இருக்குமே. நான் உங்களுக்கு எழுதுகிறது என்னவென்றால், சகோதரன் எண்ணப்பட்ட ஒருவன் விபச்சாரக்காரனாவது, பொருளாசைக்காரனாவது, விக்கிரக ஆராதனை காரனாவது, உதாசீனாவது, வெறியனாயாவது, கொள்ளைக்காரனாயாவது இருந்தால் அவனோட கலந்திருக்க கூடாது. அப்படிப்பட்டவனுடைய கூட புசிக்கவும் கூடாது. புறம்பே இருக்கிறவர்களை குறித்து தீர்ப்பு செய்கிறது என் காரியமா? உள்ளே இருக்கிறவர்களை குறித்து அல்லவோ நீங்கள் தீர்ப்பு செய்கிறீர்கள். புறம்பே இருக்கிறவர்களை குறித்து தேவனே தீர்ப்பு செய்வார். ஆகையால் அந்த பொல்லாதவனை உங்களை விட்டு தள்ளி போடுங்கள். அப்ப சூழ்நிலைகள் வரும், நீங்கள் செய்யக்கூடிய சில கடமைகள் உண்டாயிருக்கும். அதிலெல்லாம் நீங்க தேவனுடைய சித்தம் என்ன என்பதை அறிந்து இந்த வசனங்களை எல்லாம் படிச்சீங்களே, அதுல தேவன் விரும்பத்தகாத காரியங்கள் ஒன்றையும் செய்யாமல் தேவனுக்கு பிரியமானவைகளையே ஆவியின் கனிகளாக கொடுத்து தேவன் மகிமைப்படும்படியாக வாழ்வீர்கள். அப்பொழுது உங்களிலே செயலாற்றின ஆவி உலகத்தின் ஆவியாயிராது, தேவனுடைய புதிதான ஜீவன் உங்களிலே இருந்து செயலாற்றினதாய் இருக்கும். அப்ப பவுல் என்ன எழுதுறாரு தெரியுமா? சர்ச்சுக்குள்ள உன்னுடைய கோஆர்டினேஷன் எப்படி இருக்கணும் அப்படின்றத எழுத ஆரம்பிக்கிறார். அதனால தான் நான் சொன்னேன், சுவிசேஷத்திற்கு 2 பக்கம் இருக்கு. ஒன்று நம்ம நம்புகிற பக்கம், நம்ம விசுவாசிக்கிற பக்கம். இன்னொரு பக்கம் பிஹேவியரல், ஒழுக்கத்திற்குரிய பக்கமாக இருக்கிறது. ஆராதனை ஒழுங்குக்குரியதாக காணப்பட வேண்டும், ஜீவன் புதிதானதாக காணப்பட வேண்டும். ஐக்கியத்திலே எப்படிப்பட்ட சபையிலே கோஆர்டினேஷன் உண்டாயிருக்க வேண்டும். அதை தான் 3ஆம் வசனத்திலிருந்து 8ஆம் வசனம் வரைக்கும் எழுதுகிறார். ரோமருக்கு எழுதின புஸ்தகம் 12ஆம் அதிகாரம் 3 முதல் 8 வசனங்களை படிக்கும் போது சர்ச்சுக்குள்ள உங்க உறவு எப்படி இருக்கணும், சர்ச்சுக்குள்ள உங்களுடைய கோஆர்டினேஷன் எப்படி இருக்கணும் அப்படின்றத சுட்டி காட்டுகிறார். அதான் எழுதுகிறார், அல்லாமலும் எனக்கு அருளப்பட்ட கிருபையினாலே நான் சொல்லுகிறதாவது, உங்களில் எவனாவது தன்னை குறித்து எண்ண வேண்டியதற்கு மிஞ்சி எண்ணாமல் அவனவனுக்கு தேவன் பகிர்ந்த விசுவாச அளவின்படி தெளிந்த எண்ணம் உள்ளவர்களாய் எண்ண வேண்டும் என்று குறிப்பிடுகிறார். அப்ப பவுல் முதல்ல சொல்றாரு, எனக்கு அருளின கிருபையினாலே என்று எழுதுகிறார். பவுல் யார்? ஒரு அப்போஸ்தலன். பிரைஸ் தி லார்ட். அப்ப தேவனுடைய கிருபையினாலே பவுல் ஒரு அப்போஸ்தலனாக காணப்படுகிறார். வாசியுங்கள் எபேசியர் 3ஆம் அதிகாரம் 7-8 வசனங்களை வாசியுங்கள்.
தேவனுடைய பலத்த சத்துவத்தால் எனக்கு அளிக்கப்பட்ட வரமாகிய அவருடைய கிருபையினாலே இந்த சுவிசேஷத்திற்கு ஊழியக்காரனானேன். பரிசுத்தவான்கள் எல்லாரிலும் சிறியவனாகிய நான் கிறிஸ்துவனுடைய அளவற்ற ஐஸ்வர்யத்தை புறஜாதிகளிடத்தில் சுவிசேஷமாய் அறிவிக்கிறதற்காக இந்த கிருபை எனக்கு அளிக்கப்பட்டிருக்கிறது. அப்ப அப்போஸ்தலனாக விளங்குவதற்கு ஏதுவான கிருபையை பெற்ற பவுல் எழுதுகிறார். அவர் என்ன எழுதுகிறார் அப்படின்னா, உங்களில் எவனாவது தன்னை குறித்து எண்ண வேண்டியதற்கு மிஞ்சி எண்ணாமல் என்று எழுதுகிறார். எழுத்தின்படியான இஸ்ரவேலர்கள் பல சந்தர்ப்பத்திலே விழுந்து போனதற்கு காரணம் என்னவென்றால், அவர்கள் பெருமையுடையவர்களாக காணப்பட்டார்கள். வேத வாக்கியங்களின்படி தங்களை சரியாக இவாலுவேட் பண்ணவில்லை. அதனால் விழுகை உண்டாயிற்று. சபையிலே காணப்படுகிற தேவ ஜனங்களே, நீங்கள் சரியாக வேத வசனங்களின்படி உங்களை இவாலுவேட் பண்ணி பார்க்க வேண்டும். எனக்கு என்ன கிருபையை தேவன் கொடுத்திருக்காரு, என்ன ஃபங்க்ஷனாலிட்டியை எனக்கு தேவன் கொடுத்திருக்கிறாரு, கிறிஸ்துவின் சரீரத்தில் நான் என்ன அவயவமாக இணைக்கப்பட்டிருக்கிறேன், அதுல ஒரு சரியான இவாலுவேஷன் உங்களுக்கு உண்டாயிருந்தால் சரியாக சர்ச் கோஆர்டினேஷன்ல ஃபங்க்ஷன் பண்ணிக்கொண்டே இருப்பீர்கள். நான் ஃபங்க்ஷன் பண்ண முடியாதுன்னு ஒரு நாளும் அலட்சியப்படுத்த மாட்டீர்கள். பிரைஸ் தி லார்ட். அப்ப தேவன் விசுவாசிகளே உங்களுக்கு, ஊழியர்களே உங்களுக்கு பகிர்ந்த விசுவாச அளவு உண்டு. அதை குறித்த தெளிந்த எண்ணம் உங்களுக்கு அவசியமாய் இருக்கிறது. சுவிசேஷத்தை கேட்டீர்கள், தேவன் மேல் விசுவாசம் கொண்டீர்கள், தேவன் பரிசுத்த ஆவியானவரை நல்கினார். அப்படி பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை பெற்ற உங்களுக்கு ஒரு தெளிந்த எண்ணம் இருக்கணும். தேவன் ஒரே ஆவியினாலே என்ன கிருபையை உங்கள் ஒவ்வொருவருக்கும் கொடுத்திருக்கிறார் என்கிறதை குறித்த ஒரு தெளிந்த எண்ணம் உண்டாயிருக்க வேண்டும். ஒரு வசனம் இருக்கு, தேன் நல்லதுதான், ஆனா அதை அளவுக்கு மிஞ்சி என்ன செஞ்சிடக்கூடாது, சாப்பிடக்கூடாது, அது நல்லது அல்ல. அதுபோல தற்புகளை நாடுவதும் புகழ் அல்ல. என்னது, தற்புகளை நாடுவதும் புகழ் அல்ல. அப்ப சிலர் எப்பயும் எப்படி இருப்பாங்கன்னா, நம்ம சர்ச்சில் சாந்தி சிஸ்டர் இருக்காங்கன்னா, ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்றேன், சாந்தி சிஸ்டரை தேவன் என்ன செய்திருக்கிறார், கிறிஸ்துவின் சரீரத்திலே ஒரு கண்ணாக வைத்திருக்கிறார் என்றால் அவர்களுக்கு என்ன இருக்கிறது, ஒரு தீர்க்க தரிசன வரம் இருக்கு. ஏன்னா அவங்களுக்கு ஒரு தரிசன பார்வை இருக்கு. பிரைஸ் தி லார்ட். அதே நேரம் வரம் சிஸ்டர் கிறிஸ்துவின் சரீரத்துல ஒரு கையாக இருப்பார்கள். இப்ப ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்றேன், அந்த கையாக ஃபங்க்ஷன் பண்ண வேண்டிய வரம் சிஸ்டர் என்ன யோசிக்கிறாங்கன்னா, நான் இனிமே கையா என்ன செய்ய மாட்டேன், செயல்பட மாட்டேன். எனக்கு அந்த சாந்தி சிஸ்டர் செயல்படுறாங்களே, கண்ணாக செயல்படுறாங்களே, தரிசன பார்வையோடு இருக்காங்களே, தீர்க்கதரிசியாக இருக்கிறாங்களே, அப்படி நான் செயல்பட போறேன்னு சொல்லி அவங்க அவங்களுடைய வேலையை செய்யாம, அவங்களுடைய ஃபங்க்ஷனாலிட்டியை பண்ணாம, இன்னொருத்தர் பண்ண வேண்டிய ஃபங்க்ஷனாலிட்டியும் தனக்குரியதாக எண்ணி செயல்படுகிறவர்களாக முயற்சி செய்வது, அதான் வேண்டாம் அப்படின்றாரு. அவர்களுக்கு தேவன் என்ன வரங்களை கொடுத்திருக்கிறார், கிருபைகளை கொடுத்திருக்கிறார், எப்படி கிறிஸ்துவின் சரீரத்தின் அவயவமாக செயல்படும்படியாக இணைத்திருக்கிறார் என்பதை அறிந்து சரியாக வேத வாக்கியங்களின்படி இவாலுவேட் பண்ணி தாழ்மையோடு எல்லா சூழ்நிலைகளிலேயும் ஃபங்க்ஷன் பண்ணிக்கொண்டே இருக்க வேண்டும். வாசித்து பாருங்கள், 1 கொரிந்தியரின் புஸ்தகம் 12ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை வாசிக்கும் போது பவுல் கொரிந்து சபையாருக்கு எழுதுகிறார், ஆவியினுடைய அனுக்கிரகம் அவனவனுடைய பிரயோஜனத்திற்கென்று அளிக்கப்பட்டிருக்கிறது. பரிசுத்த ஆவியானவருடைய அனுக்கிரகம் அவர்களுடைய பிரயோஜனத்திற்கென்று அளிக்கப்பட்டிருக்கிறது. அப்ப அந்த அனுக்கிரகத்தை ஒவ்வொருவரும் தேவனுக்கு பண்ண வேண்டிய ஃபங்க்ஷனாக கருதி கிறிஸ்துவின் சரீரத்தின் அவயவங்களாக இருந்து எல்லா சூழ்நிலைகளிலையும் அதை தவிர்க்காமல் செயலாற்ற அனுமதித்து கொண்டே இருக்க வேண்டும். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இப்ப நீங்க ரோமர் 12ஆம் அதிகாரம் 4ம் 5ம் வசனத்திற்கு வரும்போது, ஏனெனில் நமக்கு ஒரே சரீரத்தில் அநேக அவயவங்கள் இருந்தும் எல்லா அவயவங்களுக்கும் ஒரே தொழில் இராதது போல அநேகராகிய நாமும் கிறிஸ்துவுக்குள் ஒரே சரீரமாய் இருக்க ஒருவருக்கொருவர் அவயவங்களாய் இருக்கிறோம். அப்ப நீங்க என்ன சொல்லுவீங்க, வரம் சிஸ்டர் நீங்க கையாவே செயல்பட்டுக்கிட்டு இருங்க. நீங்க என்ன சொல்லுவீங்க, சாந்தி சிஸ்டர் நீங்க கண்ணாகவே செயல்பட்டுக்கிட்டு இருங்க. பிரைஸ் தி லார்ட்.
அப்படி ஒவ்வொருவரும் என்ன செய்வார்கள், அவங்க ரோலை சரியா தேவனுடைய நோக்கம் நிறைவேறுவதற்கு ஏதுவாக செயலாற்றி கொண்டிருப்பார்கள். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. அதனால தான் நம்ம ராப்போஜன பந்தியில பங்கு பெறும்போது சொல்லுகிறோம், நாம் எல்லாரும் ஒரே அப்பத்தில் பங்கு பெறுகிறபடியால் அநேகரான நாம் ஒரே சரீரமும் ஒரே அப்பமுமாய் இருக்கிறோம். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. 1 கொரிந்தியரின் புஸ்தகம் 10ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்திலே படிக்கிறோம், அந்த ஒரே அப்பத்தில் நாம் எல்லாரும் பங்கு பெறுகிறபடியால் அநேகரான நாம் ஒரே அப்பமும் ஒரே சரீரமுமாய் இருக்கிறோம். அப்ப சபையாம் கிறிஸ்துவின் சரீரத்தின் அவயவங்களாக காணப்படுகிற ஒவ்வொருவருக்கும் உத்தரவாதம் உண்டு. அப்படியானால் தன்னுடைய சொந்த செயல்பட வேண்டிய செயலை செய்ய மாட்டேன் என்று யாரும் என்ன செய்யக்கூடாது, அலட்சியப்படுத்த கூடாது. மற்றவர்கள் செயல்பட வேண்டிய வேலையை எல்லாவற்றையும் செய்ய வேண்டும் என்று சொல்லி மிஞ்சி எண்ணக்கூடாது. தெய்வ பிள்ளை 1 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்தை வாசியுங்கள். கண்ணை பற்றி எழுதுகிறார். 1 கொரிந்தியர் 12:21, கண்ணானது கையை பார்த்து நீ எனக்கு வேண்டுவதில்லை என்றும், தலையானது கால்களை நோக்கி நீங்கள் எனக்கு வேண்டுவதில்லை என்றும் சொல்லக்கூடாது. பிரைஸ் தி லார்ட். நீங்க சிலர் ஊழியம் செய்யும் போது சொல்லணும், இந்த ஊழியம் தேவனுடைய நோக்கம் நிறைந்ததாக கண்ணாக கிறிஸ்துவின் சரீரத்தின் அவயவங்களிலே இருந்து செயல்படுகிறது என்று. சிலருடைய ஊழியத்தை பார்க்கும்போது நீங்கள் சொல்ல வேண்டும், அவர்கள் தேவனுடைய நோக்கத்தை கிறிஸ்துவின் சரீரத்தின் அவயவங்களிலே ஐக்கியப்பட்டு கையாக இருந்து செயல்படுகிறார்கள். நீங்கள் என்ன செய்யக்கூடாது, எனக்கு கண்ணு வேண்டான்னு சொல்லக்கூடாது, கை வேண்டான்னு சொல்லக்கூடாது. அவரவர்களுக்கு தேவன் பகிர்ந்து கொடுத்த விசுவாசத்தின் கிருபையின் அளவுக்கு ஏற்ற விதத்தில் வேலையை அலட்சியப்படுத்தாமல் செய்கிறவர்களாகவே இருந்தால் நீங்கள் தான் புதிதான ஜீவன் உள்ளவர்களாக, புதிதான நோக்கம் உள்ளவர்களாக, தேவனுக்குரிய நோக்கத்தை நிறைவேற்றுகிறவர்களாய் இருக்கிறவர்கள். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. அதே மாதிரி 1 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரம் 7 முதல் 11 வசனங்களை வாசியுங்கள். ஆவியினுடைய அனுக்கிரகம் அவனுடைய பிரயோஜனத்திற்கு என்று அளிக்கப்பட்டிருக்கிறது. எப்படி எனில், ஒருவனுக்கு ஆவியினாலே ஞானத்தை போதிக்கும் வசனமும், வேறொருவனுக்கு அந்த ஆவியினாலே அறிவை உணர்த்தும் வசனமும், வேறொருவனுக்கு அந்த ஆவியினாலே விசுவாசமும், வேறொருவனுக்கு அந்த ஆவியினாலே குணமாக்கும் வரங்களும், வேறொருவனுக்கு அற்புதங்களை செய்யும் சக்தியும், வேறொருவனுக்கு தீர்க்க தரிசனம் உரைத்தலும், வேறொருவனுக்கு ஆவிகளை பகுத்தறிதலும், வேறொருவனுக்கு பற்பல பாஷைகளை பேசுதலும், வேறொருவனுக்கு பாஷைகளை வியாக்கியானம் பண்ணுதலும் அளிக்கப்பட்டிருக்கிறது. இப்ப நீங்க ரோமர் 12ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்திற்கு வாருங்கள். நமக்கு அருளப்பட்ட கிருபையின்படியே நாம் வெவ்வேறான வரங்கள் உள்ளவர்களானபடியால் நம்மில் தீர்க்க தரிசனம் சொல்லுகிற வரத்தை உடையவன் விசுவாச பிரமாணத்திற்கேற்றத்தக்கதாக சொல்ல கடவன். ஏன் அப்படி சொல்லப்பட்டிருக்கு? யாராவது மீனிங் சொல்ல முடியுமா? நீங்க தீர்க்க தரிசனம் சொல்லக்கூடிய வரத்தை, கிருபையை பெற்று கண்ணாக சர்ச்சில் காணப்படும் போது, சபையிலே காணப்படும் போது அந்த தீர்க்க தரிசனம் எப்படி இருக்க வேண்டுமா? விசுவாச பிரமாணத்திற்கு ஏற்ற விதத்தில் இருக்கணுமா? ஏன் அப்படி இருக்கணும்? ஏன்னா நீங்க உரைக்கிற தீர்க்க தரிசன வார்த்தைகளை மற்றவர்கள் அங்கீகரிக்க வேண்டும். மற்றவர்கள் அங்கீகரிக்க வேண்டுமானால் அது வேத வசனத்தின் அடிப்படையிலே காணப்பட வேண்டும். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ஒரு ப்ராஃபட் இருக்கிறார் என்றால், ஒரு தீர்க்கதரிசி இருக்கிறார் என்றால், சபையிலே அவர் ஒரு புதிய வெளிப்பாட்டை தேவனிடத்திலிருந்து பெற்றுக்கொண்டு அதை வெளிப்படுத்தக்கூடியவராக இருக்கிறார். அப்படி வெளிப்படுத்தும் போது அந்த தீர்க்க தரிசனம் கிறிஸ்தவ பிரமாணத்திற்கு ஏற்றபடி காணப்பட வேண்டும். கிறிஸ்தவ விசுவாசத்திற்கு சம்பந்தப்பட்டதாக காணப்பட வேண்டும். அது மற்றவர்களால் ஏற்றுக்கொள்ளப்படுவதற்கு ஏதுவாக இருக்க வேண்டும். அதனாலதான் அவர் எழுதுகிறார், விசுவாச பிரமாணத்திற்கு ஏற்றதாக சொல்ல கடவன். சில சொல்றாங்கல்ல, நான் போனேன் ஒரு மீட்டிங்க்கு, அவங்க தீர்க்க தரிசனம் சொன்னாங்க, ஆனா அந்த தீர்க்க தரிசனம் வேத வசனத்திற்கு கொஞ்சமும் என்ன இல்லை, சம்பந்தமே இல்லாம இருந்தது. அப்ப அந்த தீர்க்க தரிசனத்தை நீங்க என்னன்னு சொல்ல முடியாது, விசுவாச பிரமாணத்திற்கு ஏற்றதாக இருந்ததாக சொல்ல முடியாது. அதனாலதான் அங்க பவுல் எழுதுகிறார், விசுவாச பிரமாணத்திற்கு ஏற்ற விதத்துல சொல்லும் போது
மற்றவர்களும் அதை என்ன செய்வார்கள்? அங்கீகரிப்பார்கள். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. 1 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்திற்கு வரும்போது, அதனாலதான் கொரிந்து சபையாருக்கு பவுல் எழுதுகிறார், வரங்களில் வித்தியாசங்கள் உண்டு, ஆனால் ஆவியானவர் ஒருவரே. இப்ப ஒரே ஆவியானவர் வித்தியாசமான வரங்களை கொடுத்து எப்படி செயலாற்றுகிறார் என்பதை படிக்கும்போது, அப்போஸ்தலர் 13ஆம் அதிகாரம் 1 முதல் 3 வசனங்களை வாசித்து பாருங்கள். அந்தியோகியா பட்டணத்துல ஒரு சபை இருந்தது. அங்க பர்னபா இருந்தார், நீகர் எனப்பட்ட சிமியோன் இருந்தார், சிரேனே ஊரானாகிய லூகி இருந்தார், கார்பங்கு தேசாதிபதியாகிய ஏரோதுடனே கூட வளர்க்கப்பட்ட மனாயும் இருந்தார், சவுல் இருந்தார். அவங்க எல்லாம் எப்படி இருந்தாங்களாம்? தீர்க்கதரிசிகளாகவும் போதகர்களாகவும் இருந்தார்களாம். ஆவியானவர் ஒருவரே, ஆனால் வரங்களில் என்ன உண்டு? வித்தியாசங்கள் உண்டு. அப்ப அந்த அந்தியோகியா சபையில இருந்தவங்க எல்லாம் தீர்க்கதரிசிகளாக போதகர்களாக இருந்ததுனாலதான் அவங்க கூடியிருந்து ஜெபித்த போது பவுலையும் பர்னபாவையும் புறஜாதிகள் மத்தியிலே ஊழியம் செய்யும்படியாக பிரித்து விடுங்கள் என்று தேவாவியானவர் திருவுளம் பற்றினார். அதை மற்றவங்க அங்கீகரிக்க முடிஞ்சுதான், முடியலையா? மற்றவர்களால் அங்கீகரிக்க முடிந்தது. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. அதே போல 1 கொரிந்தியரின் புஸ்தகம் 14ஆம் அதிகாரம் 29ஆம் வசனத்திற்கு வரும்போது, தீர்க்கதரிசிகள் 2 பேராவது, அங்க ஒரு ஒழுங்கு சொல்றாரு. தீர்க்கதரிசிகள் சபையில இருந்து செயலாற்றும் போது ஒருத்தர் பேசும்போது இன்னொருத்தர் என்ன செய்யக்கூடாது? குறுக்கிடக்கூடாது. ஒருத்தர் பேசும்போது மற்றவர்கள் அதை விளங்கிக் கொள்வதற்கு ஏதுவாக மற்றவர்கள் பேசுவதற்கு காத்திருக்க வேண்டும். வாசியுங்கள் அந்த ஒழுங்கை. தீர்க்கதரிசிகள் 2 பேராவது 3 பேராவது பேசலாம். மற்றவர்கள் நிதானிக்க கடவர்கள். இப்ப 30ஆம் வசனத்திலிருந்து 33ஆம் வசனம் வரை, அங்கே உட்கார்ந்திருக்கிற மற்றொருவனுக்கு ஏதாகிலும் வெளிப்படுத்தப்பட்டால் முந்தி பேசினவன் பேசாமல் இருக்க கடவன். எல்லாரும் கற்கிறதற்கும் எல்லாரும் தேறுகிறதற்கும் நீங்களே அனைவரும் ஒவ்வொருவராக தீர்க்க தரிசனம் சொல்லலாம். தீர்க்கதரிசிகளுடைய ஆவிகள் தீர்க்கதரிசிகளுக்கு அடங்கி இருக்கிறது. தேவன் கலகத்திற்கு தேவனாயிராமல் சமாதானத்திற்கு தேவனாய் இருக்கிறார். பரிசுத்தவான்களுடைய சபைகள் எல்லாவற்றிலும் அப்படியே இருக்கிறது. தேவனின் ஆலயமே, பரிசுத்த ஆலயமே, மகிமையின் ஆலயமே, நாமே ஆலயமே. தேவனின் ஆலயமே, பரிசுத்த ஆலயமே, மகிமையின் ஆலயமே, நாமே ஆலயமே, தேவனின் ஆலயமே. அப்ப இந்த வசனங்களை எல்லாம் படிக்கும்போது உங்களுக்கு என்ன தோன்றுகிறது? வரங்களை பெற்றவர்களாக இருந்தாலும் உங்கள் வரங்களை ஒரு ஒழுக்கத்திற்குள் கொண்டு வர வேண்டும். உங்கள் வரங்களை ஒழுங்காக அதை செயலாற்றுகிறவர்களாய் இருக்க வேண்டும். அதனாலதான் நான் முதலையே செய்தி ஆரம்பிக்கும் போது சொன்னேன், சுவிசேஷத்திற்கு எத்தனை பக்கம் இருக்கு? 2 பக்கம். ஒன்று விசுவாசிக்கிற பக்கம், இன்னொன்று ஒழுங்கிற்குரிய பக்கம். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ரோமர் 12ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்திற்கு வாருங்கள். ஊழியம் செய்கிறவன் ஊழியத்திலும், போதிக்கிறவன் போதிக்கிறதிலும், புத்தி சொல்லுகிறவன் புத்தி சொல்லுகிறதிலும் தரித்திருக்க கடவன். கரெக்டா ஒரு ஆத்துமாவை கரெக்டான இடத்துல கொண்டு வந்து ஃபிட் பண்ணி விடுவார். பிரைஸ் தி லார்ட். எதற்காக? அவர்கள் பெற்ற வரங்களை அவர்கள் சபையிலே செயலாற்றும்படியாக. சிலர் சொல்லுவாங்க, இவன் கரெக்டான பொண்ணை என்ன செஞ்சான்? கண்டுபிடிச்சு கல்யாணம் பண்ணான். இது பரலோகத்திலேயே நிச்சயிக்கப்பட்ட காரியம். அவங்க விசுவாசத்தின்படியே அது அப்படியே ஆயிட்டு, இது சரியா ஃபிட் ஆகி போனதுன்னு சொல்லுவாங்க. ஆனா சிலர் கல்யாணம் பண்ணும்போது சொல்லுவாங்க, அவனுக்கும் அவளுக்கும் எந்த சம்பந்தமுமே இல்லை, பொருத்தமே கிடையாது, எதுலையும் ஃபிட் ஆகி போக மாட்டேங்கிறாங்க. நம்முடைய தேவன் எப்படி தெரியுமா? சரியாக வரங்களை பிரயோஜனப்படுத்தும்படியாக சரியான இடத்துல ஃபிட் பண்ணக்கூடிய தேவனாய் இருக்கிறார், பொருந்த வைக்கக்கூடிய தேவனாய் இருக்கிறார். அதனால சபையிலே இருக்கிற சகோதரர்களே, சபையிலே இருக்கிற சகோதரிகளே, உங்கள் எல்லாருக்கும்
ஒரு எய்ம் இருக்கிறது, ஒரு நோக்கம் இருக்கிறது. அது என்ன? தேவனுடைய தேவையை அறிந்து செயலாற்றுகிற நோக்கமாக, சூழ்நிலைகளின் மத்தியிலே தேவனுடைய சித்தத்தை கண்டுபிடித்து செயலாற்றுகிற ஒரு நோக்கம். சபையிலே உள்ள அசோசியேஷன் சரியான ஒரு உறவு கொண்டதாக இருக்கும். வேர்ல்ட்லி ஸ்பிரிட் இருக்காது, உங்களிலே பரிசுத்த ஆவியானவர் இருந்து செயலாற்றுவார். நான் கண்ணாயிருந்து செயலாற்ற மாட்டேன் என்று சொல்ல மாட்டீர்கள். நான் கண்ணுதான், கண்ணாகவே இருந்து செயலாற்றுவேன் என்பீர்கள். சிலர் சொல்லுவார்கள், நான் கையுதான், நான் மற்றவர்களுடைய ஃபங்க்ஷனை செய்யும்படியாக என்னுடைய கிருபையின் அளவிற்கு மிஞ்சி நான் எண்ண மாட்டேன், நான் கையாகவே இருந்து செயலாற்றுவேன். நான் ஒரு போதகன், நான் போதிப்பேன். நான் ஒரு தீர்க்கதரிசி, தீர்க்க தரிசனங்களை சொல்லுவேன். அது விசுவாச பிரமாணத்தின்படியே சொல்லுவேன். என்னிலே மாம்சீக பிரகாரமான ஆராதனை இராது. ஒரு லிவிங் வர்ஷிப் இருக்கும், ஜீவனுள்ள ஆராதனை இருக்கும், ஆவிக்குரிய ஆராதனை இருக்கும். அது புத்தியுள்ள ஆராதனையாக இருக்கும், தேவனாலே அங்கீகரிக்கப்படுகிற ஆராதனையாக இருக்கும். பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் சொல்கிறார், ஊழியம் செய்கிறவன் ஊழியத்திலும், போதிக்கிறவன் போதிக்கிறவனாகவும் இருக்க வேண்டும். அப்ப தேவன் ஒவ்வொருவருக்கும் பொருத்தமான வேலையை கொடுக்கிறார். இனி வர்ற வாரம் முழுவதும் நீங்க உங்க பிரேயர் குரூப்ல சொல்லி ஆராதிக்கணும், நாங்கள் ஆராதிக்கிற தேவன் பொருத்தமான வேலையை கொடுக்கிற தேவன் என்று சொல்லி ஆராதிக்க வேண்டும். பிரைஸ் தி லார்ட். சகோதரர்களே, நீங்க சொல்லணும், தேவன் எங்களுக்கு ஒரு பொருத்தமான வேலையை கொடுத்திருக்கிறார். இதுவரைக்கும் ஆராதித்த போது என்ன சொல்லி ஆராதித்தீர்கள்? தேவன் நல்லவர், வல்லவர், பரிசுத்தர், பெரியவர், உயர்ந்தவர், சிறந்தவர் என்றெல்லாம் சொன்னீர்கள். இனி ஆராதிக்கும் போது இந்த ஒரு வாரம் முழுவதும் எங்கள் தேவன் பொருத்தமான வேலையை எங்களுக்கு கொடுக்கிற தேவனாக இருக்கிறார், நாங்கள் அதில் சரியாக ஃபிட்டாகி வருகிறோம், தேவனுக்கு என்று ஃபங்க்ஷன் பண்ணுகிறோம் என்று சொல்லி தேவனை மகிமைப்படுத்த வேண்டும். வாசியுங்கள் 1 பேதுருவின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். போதிக்கிறவன் எப்படி போதிக்க வேண்டும்? ஒருவன் போதித்தால் தேவனுடைய வாக்கியங்களின்படி போதிக்க கடவன். தேவனுடைய வாக்கியங்களின்படி போதிக்க கடவன். ஒருவன் உதவி செய்தால் தேவன் தந்தருளும் பலத்தின்படி செய்ய கடவன். தேவன் தந்தருளும் பலத்தின்படி செய்ய கடவன். எல்லாவற்றிலேயும் இயேசு கிறிஸ்து மூலமாய் தேவன் மகிமைப்படும்படிக்கே செய்வீர்களாக. மகிமை உமக்கண்டோ, மாட்சிமை உமக்கண்டோ, மகிமை உமக்கண்டோ, மாட்சிமை உமக்கண்டோ, துதியும் புகழும் ஸ்தோத்திரமும் தூயவர் உமக்கண்டோ, துதியும் புகழும் ஸ்தோத்திரமும் தூயவர் உமக்கண்டோ. அப்ப நீங்க கண்டுபிடிக்கணும், புத்தி சொல்லுகிற கிருபையை தேவன் உங்களுக்கு கொடுத்திருக்காரான்னு, போதிக்கிற கிருபையை தேவன் உங்களுக்கு பகிர்ந்து அளித்திருக்கிறாரா என்று, உதவிக்கார ஊழியக்காரராக செயல்படும்படியான கிருபையை கொடுத்திருக்கிறாரா என்று ஆராய்ந்து பார்த்து என்ன செய்ய வேண்டும்? சரியாக வேத வாக்கியங்களின்படி அந்த ஊழியத்தை தேவனுடைய நாம மகிமைக்கென்று நிறைவேற்ற வேண்டும், சொல்ல வேண்டும். கரெக்டான இடத்துல தேவன் என்னை கொண்டு வந்து வச்சு ஃபங்க்ஷன் பண்ண வைக்கிறார் என்று. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ரோமர் 12ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்திலே படிக்கிறோம், புத்தி சொல்லுகிறவன் எப்படி புத்தி சொல்லி தரித்திருக்க வேண்டும் என்று. சிலர் பாருங்க, கவுன்சிலிங் கொடுக்கறதுல அருமையான கிருபையை பெற்றிருப்பார்கள். அதான் இங்க படிக்கிறோம், புத்தி சொல்லுகிறவன் புத்தி சொல்லுகிறதிலும் தரித்திருக்க கடவன், பகிர்ந்து கொடுக்கிறவன் வஞ்சனை இல்லாமல் கொடுக்க கடவன், முதலாளியானவன் ஜாக்கிரதையாய் இருக்க கடவன், இரக்கம் செய்கிறவன் உற்சாகத்துடனே செய்ய கடவன். பிரைஸ் தி லார்ட். அப்ப இது எல்லாத்தையும் நம்ம என்ன செய்யலாம்னா டீட்டெயில்டா ஒரு பிரசங்கம் ஆக்கலாம். நான் அதெல்லாம் எலாபரேட் பண்ண போறதில்லை. இந்த புத்தி சொல்லுகிற ஊழியத்தை பற்றி மட்டும் நம்ம படிக்கும்போது, ஒரு சந்தர்ப்பத்தில் அந்தியோகியா சபையில ரட்சிக்கப்பட்டவர்கள் பரிசுத்தாவின் வல்லமையை பெற்றவங்களுக்கு ஒரு குழப்பத்தை பரிசேயர் கொண்டு வந்தாங்க. என்ன குழப்பம்னா, மோசேயினுடைய பிரமாணத்தின்படி எழுத்தின்படியாக விருத்த சேதனம் பண்ண வேண்டும். யாரு? ரட்சிக்கப்பட்ட புறஜாதிகள், அபிஷேகம் பெற்ற புறஜாதிகள். ஆவிக்குரிய விருத்த சேதனம் பெற்றவர்கள்
மோசேயின் நியாயப்பிரமாணத்தின்படி எழுத்தின்படியான விருத்த சேதனமும் பண்ணப்பட வேண்டும் என்று சொல்லி ஒரு சர்ச்சையை ஏற்படுத்தினார்கள். அப்ப அப்போஸ்தலர்கள், தீர்க்கதரிசிகளாக காணப்பட்ட சீலாவும் யூதாவும் அவர்கள் எல்லாரும் என்ன செய்தார்கள்? புத்தி சொல்லி நல்ல கவுன்சிலிங் கொடுத்து ஒரு நல்ல தெளிவை ஏற்படுத்துகிறவர்களாய் இருந்தார்கள். அது என்ன? ரட்சிக்கப்பட்ட புறஜாதிகள், பரிசுத்த ஆவியின் வரத்தை பெற்ற புறஜாதிகள் தேவையற்ற பாரமாக காணப்படுகிற எழுத்தின்படியான விருத்த சேதன முறைமையை செய்ய வேண்டிய அவசியம் இல்லை என்கிற ஒரு தெளிவை புத்திமதியை சபையாருக்கு கொடுக்கக்கூடியவர்களாக காணப்பட்டார்கள். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. நாங்க சொல்லப்பட்டிருக்கு, புத்தி சொல்லுகிறவன் புத்தி சொல்லுகிறதில் தரித்திருக்க கடவன், பகிர்ந்து கொடுக்கிறவன் வஞ்சனை இல்லாமல் கொடுக்க வேண்டுமா. ஏழைகளுக்கு கொடுக்க வேண்டியதை ஏழைகளுக்கு கொடுக்கணும், ராயனுக்கு கொடுக்க வேண்டியதை ராயனுக்கு கொடுக்கணும், ஊழியத்திற்கு கொடுக்க வேண்டியதை ஊழியத்திற்கு கொடுக்கணும். உங்களுக்கு நல்ல வாஞ்சை இருக்குமே ஆனால் நிச்சயமாகவே அந்த ஊழியத்தில் தேவன் உங்களை கரெக்டாக ஃபிட் பண்ணுவார். ஒரு சகோதரி சொன்னார்கள், தேவன் எனக்கு நல்ல வருமானத்தை கொடுத்தா நான் 2 மடங்கு தசமபாகம் கொடுப்பேன். பிரைஸ் எல்லாம். நீங்கள் தான் என்ன செய்யணும்? உங்கள் விசுவாசத்தை பயிற்சி பண்ணி தேவன் எப்படிப்பட்ட கிருபையை உங்களுக்கு கொடுத்து சபையில் பொருந்த வச்சு செயலாற்ற விரும்புகிறார் என்று. இது ஒரு எக்ஸாம்பிளுக்காக சொன்னேன். இப்படி ஒவ்வொரு காரியத்திலையும் சூழ்நிலைகளிலேயும் உங்களுக்கு இருக்கிற கடமைகளிலேயும் தேவனுடைய தேவை என்ன என்பதை அறிந்து சகலத்தையும் ஒழுங்கும் கிரமமுமாக செய்வீர்கள். அந்த சுவிசேஷத்தின் 2வது பக்கத்தை தான் பவுல் அப்போஸ்தலன் இந்த அதிகாரத்திலே விளக்கி கூறுகிறவராக இருக்கிறார். அடுத்தது என்ன சொல்லுகிறார்? முதலாளியானவன் எப்படி காணப்பட வேண்டும்? ஜாக்கிரதையாய் இருக்க கடவன். இங்கிலீஷ்ல எப்படி எழுதப்பட்டிருக்கிறது என்றால், he that ruleth with diligence. Praise the Lord. அதாவது a position of authority. முதலாளியானவன் எப்படி காணப்பட வேண்டுமா? மிகவும் ஜாக்கிரதையாக இருந்து அந்த ரோலில் பெர்ஃபார்ம் பண்ணணும், அந்த பொசிஷனில் காணப்பட வேண்டும். அடுத்தது என்ன எழுதப்பட்டிருக்கிறது? இரக்கம் உள்ளவர்கள் என்ன செய்ய வேண்டும்? உதவி செய்கிறவர்களாக காணப்பட வேண்டும். யோசித்து பாருங்க, மோசேயினுடைய வாழ்க்கையை எடுத்து பாருங்க. மோசே சீனாய் மலையில போயிட்டார். 40 நாட்கள் 10 கற்பனைகளை எழுதுவதற்கு அங்க அவர் மலையேறி போயிட்டார் சீனாய் மலைக்கு மேல. ஆனால் அவர் வருகிறதற்கு தாமதமாகிறது என்று எண்ணின ஜனங்கள் ஆரோனை சும்மா இருக்க விடாம என்ன செய்தார்கள்? கன்றுக்குட்டியை செய்து அதை வழிபடுகிறவர்களாக மாறினார்கள். அந்த சந்தர்ப்பத்தில் மோசே மலையிலிருந்து இறங்கி வரும்போது அதை பார்த்து மனவேதனை அடைகிறார். அப்ப கர்த்தர் மோசே இடத்துல சொல்றாரு, நான் ஒன்னே பெரிய ஜாதி ஆக்குறேன், இந்த ஜனங்களை எல்லாம் அழித்து போடுகிறேன் என்று சொன்னப்ப அந்த ஜனங்களுக்காக மோசே பரிந்து பேசுகிறவராக காணப்பட்டார். அவருடைய பரிந்து பேசுதல், அந்த இரக்கத்தின் குணமுள்ளவராக மோசே காணப்பட்டபடியால் தேவன் அழிவிலிருந்து ஜனங்களை என்ன செய்தார்? ரட்சித்தார். அப்படிப்பட்ட இருதயமுள்ள மோசே தான் ஜனங்களுக்கெல்லாம் இரக்கம் பாராட்டக்கூடியவராக மாறினார். அந்த கிருபை மோசேயின் மீது உண்டாயிருந்தது, அந்த தேவ தயவு மோசேயின் மீது உண்டாயிருந்தது. அப்படியே நீங்களும் தேவனுடைய கண்களிலே மோசேக்கு உண்டாயிருந்த கிருபையை பெற்றவர்களாக இருப்பீர்களானால், அப்படியே மோசேயினுடைய வாழ்க்கையிலே எப்படி தேவனுடைய தயவு உண்டாயிருந்ததோ அதுபோல தேவனுடைய தயவை பெற்றவர்களாக இருப்பீர்களானால் அழிந்து போகிற ஆத்துமாக்கள் அழிந்து விடக் கூடாதே என்று சொல்லி அவர்களுக்காக திறப்பில நின்று இரக்கத்திற்காக மன்றாடி ஜெபிக்கிறவர்களாய் இருப்பீர்கள். சரியாக தேவனுடைய கிருபையை செயலாற்றுகிறவர்களாக காணப்படுவீர்கள். தெய்வ பிள்ளையே, நம்ம வேதத்தில் பெபேயாளை குறித்து படிக்கிறோம். இந்த பெபேயாள் எப்படிப்பட்டவளாக இருந்திருக்கிறாள் என்றால், உதவி செய்கிற ஊழியம் செய்கிறவளாக இருந்திருக்கிறாள். ரோமருக்கு எழுதின புஸ்தகம் 16ஆம் அதிகாரத்திற்கு வரும்போது 1-2 வசனங்களிலே பெபேயாளை குறித்து பவுல் என்ன செய்கிறார்? சாட்சி கொடுக்கிறார். பெபேயாள் என்ன செய்திருக்கிறாள் என்றால், ரோமருக்கு எழுதின நிருபத்தையே ரோமாபுரி சபையாருக்கு கொண்டு வந்து சேர்த்திருக்கிறாள். பெபேயாள் ரோம் பட்டணத்திலேயும் கூட சில நல்ல தொழில்களை செய்யக்கூடியவளாக இருந்திருக்கிறாள். பெபேயாள் ஊழியத்திற்கு, தேவனுடைய பரிசுத்தவான்களுக்கு மிகவும் ஆசீர்வாதமாக உதவி செய்கிற ஊழியத்திலே ஈடுபட்டிருந்திருக்கிறாள். அதனால பவுல் பெபேயாளுக்கு ஏற்ற சரியான உதவிகளை செய்யுங்கள் என்று ரோமாபுரியிலே இருக்கிற தன்னுடைய சகோதரர்களுக்கு உத்தரவு கொடுப்பதை படிக்கிறோம்.
பிரைஸ் தி லார்ட். அப்ப நீங்க பார்க்கணும், சபையில சிலர்லாம் என்ன செய்வாங்கன்னா உதவிக்கார ஊழியங்களை செய்கிறவர்களாக இருப்பார்கள். அப்படிப்பட்ட உதவிக்காரருடைய ஊழியத்தை செய்யும் போது நீங்க அவங்கள வித்தியாசமானவங்களா பார்க்க கூடாது. அவங்களும் கிறிஸ்துவின் சரீரத்தின் அவயவங்களாய் இருந்து செயலாற்றுகிறவர்களாக பார்ப்பீர்களானால் அவர்களுக்கு வேண்டிய ஒத்தாசையை நீங்கள் செய்ய முடியும். பிரைஸ் தி லார்ட். அந்த வசனங்களை வாசியுங்கள். கெங்கிரேயா ஊர் சபைக்கு ஊழியக்காரியாகிய நம்முடைய சகோதரி பெபேயாளை நீங்கள் கர்த்தருக்குள் பரிசுத்தவான்களுக்கு ஏற்றபடி ஏற்றுக்கொண்டு எந்த காரியத்தில் உங்கள் உதவி அவளுக்கு தேவையாயிருக்கிறதோ அதிலே நீங்கள் அவளுக்கு உதவி செய்ய வேண்டும் என்று அவளை உங்களிடத்தில் ஒப்புவிக்கிறேன். அவள் அநேகருக்கும் எனக்கும் கூட ஆதரவாய் இருந்தாள் என்று குறிப்பிடுவதை நாம் படிக்கிறோம். அப்ப நீங்க சரியா சபையில ஐக்கியப்பட்டு உதவிக்காரருடைய ஊழியத்தை செய்யும் போது அந்த ஊழியத்தை சரியா செய்ய அநேகர தேவன் உங்களுக்கு ஆதரவாக மாற்றி கொடுப்பார். பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இப்பொழுதுதான் பவுல் எழுதுகிறார், உங்கள் அன்பு மாயமற்றதாய் இருப்பதாக. ரோமர் 12:9 வாருங்கள். உங்கள் அன்பு மாயமற்றதாய் இருப்பதாக. தெய்வ பிள்ளையே, அதனுடைய அர்த்தம் என்னங்க? உங்கள் அன்பு மாயமற்றதாக இருப்பதாகன்னா அதனுடைய அர்த்தம் என்ன? அந்த அன்பு இருதயத்திலிருந்து பிறந்து வருகிற அன்பாய் இருக்கணும். ஒரு குழந்தை புதுசா பிறக்குதுன்னா அதை பார்க்கும்போது உங்களுக்கு எவ்வளோ சந்தோஷமா இருக்கும். சந்தோஷமா இருக்குமா இருக்காதா? கள்ளம் கபடம் இல்லாத இப்போதான் பிறந்த பச்சிளம் குழந்தையை போல காணப்படும் போது எல்லாரும் கையில் தூக்கி என்ன செய்வாங்க? கொஞ்சம் ஆரம்பிப்பாங்க. அது மாதிரி அன்பு எப்படி இருக்கணுமா? மாயமற்றதாக இருக்கணுமா? அந்த அன்பு எங்கே பிறக்கணுமா? இருதயத்திலிருந்து பிறந்து வருகிற அன்பாக இருக்கணுமா? அப்போ இருதயம் எப்படி இருக்கணும்? நல்ல மனசாட்சியுடைய இருதயமாக இருக்கணும். அப்போ தான் அதிலிருந்து பிறந்து வருகிற ரிசல்ட் ஆகிய அன்பும் எப்படி இருக்கும்? மாயமற்றதாக இருக்கும். தெய்வ பிள்ளைய அப்போ நல்மனசாட்சி உண்டாயிருக்க வேண்டுமானால் அது எதனுடைய ப்ராடக்ட்? சின்சியர் ஃபெய்த்தினுடைய ப்ராடக்ட். உங்கள் வாழ்க்கையிலே சின்சியர் ஃபெய்த் இருக்குமே ஆனால் அதிலிருந்து வருகிற ப்ராடக்ட் எப்படிப்பட்டதாக இருக்கும்? நல்மனசாட்சியாக இருக்கும். உங்கள் வாழ்க்கையிலே நல்மனசாட்சி இருக்குமே ஆனால் அதிலிருந்து பிறந்து வருகிற ரிசல்ட், இருதயத்திலிருந்து பிறந்து வருகிற அன்பு மாயமற்றதாக இருக்கும். பிரைஸ் தி லார்ட். இதை தான் தேவன் இருதயத்திலே சுத்தம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள் என்று சொல்லுகிறார். அதான் இங்க அப்போஸ்தலனாகிய பவுல் எழுதுகிறார் ரோம சபையாருக்கு, உங்கள் அன்பு எப்படி இருக்கணும்? மாயமற்றதாய் இருப்பதாக, தீமையை வெறுத்து நன்மையை பற்றி கொள்ளுங்கள். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. அப்போ பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை பெற்றவர்களுடைய உள்ளத்துல என்ன இருக்கும் அப்படின்னா சின்சியர் ஃபெய்த் இருக்கும், நல்மனசாட்சி இருக்கும், அவங்க இருதயத்திலிருந்து பிறந்து வருகிற அன்பும் மாயமற்றதாக இருக்கும். அதனால தான் வசனம் சொல்லுது, கற்பனையின் பொருள் என்னவெனில். ஒரு வசனம் இருக்குல்ல, அதை வாசிங்க. கற்பனையின் பொருள் என்னவெனில் 1 தீமோத்தேயின் புஸ்தகம் 1:5 படிக்கிறோம். கற்பனையின் பொருள் என்னவெனில் சுத்தமான இருதயத்திலும் நல் மனசாட்சியிலும் மாயமற்ற விசுவாசத்திலும் பிறக்கும் அன்பே. சொல்லணும், இந்த சிஸ்டரா, இந்த சகோதரனா, இவங்களுக்குள்ள பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறார். அவங்களில என்ன இருக்கு அப்படின்னா சின்சியர் ஃபெய்த் இருக்கு. என்ன இருக்கு? உண்மையான விசுவாசம் இருக்கு. அவங்கள என்ன இருக்கு? நல்ல மனசாட்சி இருக்கு. அதனால அவங்களிலிருந்து புறப்பட்டு வருகிற அன்பு எப்படி இருக்கு? மாயமற்ற அன்பா இருக்கு. யூதாசனுடைய அன்பு எப்படிப்பட்டதா இருந்தது? கொல்லுகிற அன்பாய் இருந்தது. ஆமா, முத்தத்தினால் வந்து அன்பை காட்டினான். ஆனால் உள்ளத்திலேருந்து வெளியே வந்த அன்பு அது உண்மையான மாயமற்ற அன்பு அல்ல. அது எப்படிப்பட்ட அன்பு? கொல்லுகிற அன்பு. அப்படி சபையாரே, உங்களிலே ஒரு ஐக்கியம், அப்படிப்பட்ட ஐக்கியம் இருக்கக்கூடாது. அதனால தான் சுவிசேஷத்தை கேட்கிறவர்கள் இன்னொரு பக்கத்தில் எப்படி ஒழுங்காக செயல்பட வேண்டும் என்று அந்த ஒழுங்கிற்குரிய காரியங்களை பவுல் எழுதுகிறார். உங்களை பார்க்குறவங்க சொல்லணும், இவங்க பில்லி சூனியம் செய்கிறவங்க இல்லை, இவங்க செய்வன ஏவல்களை ஏவி விட்டு குழப்புறவங்க கிடையாது, இவங்களில் இருக்கிறது நல்ல உண்மையான விசுவாசம், இவங்களில காணப்படுகிறது நல்ல மனசாட்சி, இவங்களிலிருந்து வெளியே வருகிற பிறந்து வருகிற அன்பு மாயமற்ற அன்பு. அன்பே பிரதானம் சகோதர, அன்பே பிரதானம், அன்பே பிரதானம்
அந்த வசனத்துல எழுதுறாரு, தீமையை வெறுத்து. எதை வெறுத்து? தீமையை வெறுத்து. உங்கள் அன்பு மாயமற்றதாய் இருப்பதாக தீமையை வெறுத்து நன்மையை பற்றி கொண்டிருங்கள். கொல்லுகிற அன்புடையவர்களாக இருக்க வேண்டாம். ஒருவரை கட்டி எழுப்புகிற அன்பாக மாறுங்கள். கர்த்தருடைய நாமத்திற்கும் மகிமை உண்டாவதாக. அதனாலதான் சங்கீதக்காரர் எழுதுவார், சங்கீதம் 34 சங்கீதம் 14 வசனத்திலே, தீமையை விட்டு விலகி நன்மை செய், சமாதானத்தை தேடி அதையே தொடர்ந்து கொள். பிரைஸ் தி லார்ட். அப்போ உங்களுடைய வாழ்க்கையை பார்க்கிறவர்கள் சொல்லுவார்கள், இவர்களிலே எந்த அநியாயமும் இல்லை, உங்கள்ட்ட எந்த தீமையும் இல்லை, நன்மையை மட்டுமே செய்வாங்க, சமாதானத்தையே தேடி அதை தொடர்ந்து செல்கிறவர்களாய் இருக்கிறார்கள் என்று சொல்லுவார்கள். தெய்வப்பிள்ளை யோபுவை குறித்து கர்த்தர் சாட்சி கொடுத்தார். யோபுவின் புஸ்தகம் 1 அதிகாரம் 1 வசனத்திலே, யோபு உத்தமனும் சன்மார்க்கனும் தேவனுக்கு பயப்படுகிறவனும் பொல்லாப்புக்கு விலகுகிறவனுமாய் இருந்தான். நீதிமொழிகள் 16 அதிகாரம் 6 வசனத்தை வாசித்து பாருங்கள். கர்த்தருக்கு பயப்படுகிறதினால் மனுஷர் தீமையை விட்டு விலகுவார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்ப நீங்க தீமையை வெறுக்கிறவர்களாய் இருக்கிறீர்கள் என்றால் அதற்கு காரணம் என்ன? கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் உங்கள் வாழ்க்கையிலே உண்டாகி இருக்கிறது. பிரைஸ் தி லார்ட். அந்த கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் உங்கள் வாழ்க்கையிலே பலனையும் ஜீவனையும் கொண்டு வரும். உங்கள் பலவீனத்திலெல்லாம் தேவனுடைய பலன் பூர்ணமாய், தேவனுடைய கிருபை பூர்ணமாய் விளங்கும். பிரைஸ் தி லார்ட். அப்போ உங்களுடைய வாழ்க்கையிலே தேவனோடு உள்ள உறவு பயபக்திக்குரிய உறவாக காணப்படும். மறைவான பாவம் இருக்காது. தேவனுடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படுகிறவர்களாய் இருப்பீர்கள். நன்மையையே பற்றி கொண்டவர்களாய் இருப்பீர்கள். நீதிமொழிகள் 1 அதிகாரம் 7 வசனத்தை வாசித்து பாருங்கள். கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம். மூடர் ஞானத்தையும் போதகத்தையும் அசட்டை பண்ணுகிறார்கள். தெய்வ பிள்ளையே, அப்படியானால் கர்த்தருக்கு பயந்து போதகத்தை கேட்டு அதற்கு கீழ்ப்படிந்து யார் ஜீவிக்கிறார்களோ அவர்களுடைய வாழ்க்கை தேவ பலத்தோடும் தேவனுடைய ஜீவனோடும் காணப்படும். இதெல்லாம் முடிச்சுட்டு தான் பவுல் எழுதுகிறார், சகோதர சிநேகத்திலே ஒருவர் மேல் ஒருவர் எப்படி இருங்க? பட்சமாய் இருங்க. கனம் பண்ணுகிறதுல எப்படி இருங்க? முந்தி கொள்ளுங்கள் என்று சொல்லுகிறார். அந்த வசனத்தை எடுங்க, ரோமர் 12:10 எடுங்க. சகோதர சிநேகத்தில் ஒருவர் மேல் ஒருவர் பட்சமாய் இருங்கள் அப்படின்னு எழுதுறாரு. இதுக்கு நான் ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். சகோதர சிநேகத்தில் ஒருவர் மேல் ஒருவர் பட்சமாய் இருங்கள் என்று சொல்லுகிறாரு. இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் நான் சொல்லவா? இங்க இருக்கிறாரு சகோதரர் பாக்கியதாஸ் இருக்கிறார். அவருக்கு உடன் பிறந்த இரத்த சம்பந்தமான ஒரு சகோதரன் இருக்கிறான். ஆனால் அந்த சகோதரன் ரட்சிக்கப்படவில்லை. இப்பொழுது சபையின் ஐக்கியத்திலே கிறிஸ்துவின் சரீரத்தின் அவயவமாக காணப்படுகிற பாக்கியதாஸ் அவர்களுக்கு ஆவிக்குரிய பிரகாரமாக ஒரு சகோதரர் இருக்கிறார். அவருடைய பெயர் லாரன்ஸ். இப்ப சகோதர சிநேகத்திலே ஒருவர் மேல் ஒருவர் பட்சமாய் இருங்கள்னு சொல்லப்பட்டிருக்குல்ல, அவருடைய சிநேகம் எப்படி இருக்கும் தெரியுமா? தன்னோடு உடன் பிறந்த ரட்சிக்கப்படாத சகோதரன் மீது உள்ள அன்பை பார்க்கிலும் சபையிலே உறவு கொண்டு இருக்கக்கூடிய ரட்சிக்கப்பட்ட சகோதரனாகிய லாரன்ஸ் மீது கொண்டிருக்கக்கூடிய அன்பு நெருக்கமானதாய் இருக்கும். அதான் இங்க சொல்றாரு, சகோதர சிநேகத்தில் ஒருவர் மேல் ஒருவர் பட்சமாய் இருங்க. ரட்சிக்கப்படாத சகோதரன் மேல இருக்கிற அன்பை பார்க்கிலும் சபையில ரட்சிக்கப்பட்டிருக்கிற சகோதரன் மீது உள்ள அன்பு இன்னொரு சகோதரனுக்கு ஒரு நெருங்கினதாக காணப்படும். பிரைஸ் தி லார்ட். தெய்வ பிள்ளை அதான் இங்க எழுதுகிறார், சகோதர சிநேகத்திலே ஒருவர் மேல் ஒருவர் எப்படி இருங்க? பட்சமா இருங்க. அதான் விசுவாசிகள் இடையே இருக்கக்கூடிய சகோதரத்துவமாக காணப்படுகிறது. சபையிலே எவ்விதமான ரிலேஷன்ஷிப் காணப்பட வேண்டும், தெய்வ பிள்ளை நோக்கம் எவ்விதமாக காணப்பட வேண்டும், வெளியே காணப்படும் போது எவ்விதமாக அந்த ரிலேஷன்ஷிப்பை மெயின்டைன் பண்ணணும் அப்படின்றதெல்லாம் பவுல் அறிவுரையாக கூறக்கூடியவராக இருக்கிறார். தெய்வ பிள்ளையே, அது மட்டும் இல்லை, அவர் எழுதுறாரு, கனம் பண்ணுகிறதிலே ஒருவருக்கொருவர் முந்திக் கொள்ளுங்கள். அப்படின்னா என்ன? உங்களுக்கு தவறான காம்படிஷன் இருக்கக்கூடாது, சரியான காம்படிஷன் இருக்கணும். வரம் சிஸ்டர் அடுத்த வாரம் வரும்போது மனசுல எண்ணிக்கொண்டே வருவாங்க,
சாந்தி சிஸ்டர் நான் பார்க்கும்போது அவங்க எனக்கு ரெஸ்பெக்ட் கொடுக்கறதுக்கு முன்னால நான் என்ன செஞ்சிருவேன், அவங்களுக்கு ரெஸ்பெக்ட் கொடுத்துருவேன். அந்த ஒரு நல்ல காம்படிஷன். சாந்தி சிஸ்டர் சர்ச்சுக்கு வரும்போது மனசுல நினைச்சுக்கிட்டே வருவாங்க, வரன் சிஸ்டர் நான் பார்த்தேன்னா அவங்க எனக்கு ரெஸ்பெக்ட் கொடுக்கறதுக்கு முன்னால நான் என்ன செஞ்சிருவேன், அவங்களுக்கு ரெஸ்பெக்ட் கொடுத்துருவேன். அதுல ஒரு நல்ல காம்படிஷன். கனம் பண்ணுகிறதுல ஒரு காம்படிஷன். கனம் பண்ணுகிறதிலே ஒருவருக்கொருவர் முந்திக் கொள்ளுங்கள் என்று எழுதுகிறார். பிரைஸ் தி லார்ட். அப்படியானால் தெய்வ பிள்ளையே, இதெல்லாம் ஒரு ஹையஸ்ட் மாரல் ஸ்டாண்டர்டாக காணப்படுகிறது. உங்களை பார்க்குறவங்க சொல்லுவாங்க, இவங்களில் ஒரு ஹையஸ்ட் மாரல் ஸ்டாண்டர்ட் இருக்கு அப்படின்வாங்க. ஆபேல் காயினை எடுத்து பாருங்கள். ஆபேல் மீது பொறாமை யாருக்கு வந்தது? காயினுக்கு வந்தது. அங்கே என்ன இல்லை? சகோதர ஸ்நேகம் இல்லை. ஒரு ஹையஸ்ட் மாரல் ஸ்டாண்டர்ட் அங்கே இல்லை. அங்கே சகோதரனை கனம் பண்ணுறதுல குறைவு உண்டாகி இருந்தது. அதுபோல் நம்ம வேதாகமத்தை படிக்கும்போது அறிந்து கொள்ளலாம். யோசித்து பாருங்க, சவுலுடைய இருதயம் எப்படி இருந்தது? தாவீதை கொலை செய்ய வேண்டும், கொலை செய்ய வேண்டும், கொலை செய்ய வேண்டும் என்றே இருந்தது. அப்படின்னா சவுலுக்குள்ள கிரியை செய்த ஆவி எப்படிப்பட்ட ஆவி? உலகத்தின் ஆவி, மாம்சத்திற்குரிய ஆவி. எப்பயுமே மாம்சம் ஆவிக்கு எதிராக செயலாற்றி கொண்டே இருக்கும். அப்ப சவுலுக்குள்ள இருந்ததெல்லாம் என்ன? ஒரு மாம்சத்திற்குரிய ஆவி, உலகத்தின் ஆவி. அது தாவீதை கொலை செய்ய வேண்டும் என்று சொல்லியே செயலாற்றுகிறதா இருந்தது. ஆனால் யோனத்தான் பாருங்க, சவுலுடைய சொந்த மகன், ஆனா அவனுக்குள்ள இருந்த ஆவி நல்ல ஒரு ஸ்பிரிச்சுவல் மைண்டாக காணப்பட்டது. அதனாலதான் அவன் ஓடி வந்து தாவீதினிடத்துல சொல்றான், என் தகப்பனர் உன்னை கொலை செய்யும்படியாக வகை தேடுகிறார் என்று. அதனால தாவீதும் யோனத்தானும் நல்ல சகோதர சிநேகம் உள்ளவர்களாய் இருந்தார்கள். அதனால தாவீது உமக்கு எவ்வளவு உதவி செய்திருக்கிறார் என்று சொல்லி யோனத்தான் போய் தன்னுடைய சொந்த தகப்பனார் இடத்துல போய் பேசுவதை நாம் படிக்கிறோம். பிரைஸ் தி லார்ட். அதனால தான் அந்த எக்ஸாம்பிள் சொன்னேன். உங்க சொந்த உறவினர் இரத்த சம்பந்தமானவர்கள் தவறு செய்தா கூட என் சொந்தக்காரன்னு சொல்லி நீங்க அவர்களிடத்துல போய் இணக்கமான உறவு பாராட்ட மாட்டீங்க. அதை பார்க்கிறோம். நேர்மையாய் வாழ்கிற சபையிலே இருக்கிற ஒரு ஆவிக்குரிய சகோதரனை நேசிப்பதிலே நெருங்கின உறவு கொண்டிருப்பீர்கள். பிரைஸ் தி லார்ட். அதை தான் நாம் யோனத்தான் தாவீதனுடைய சகோதரத்துவ உறவிலிருந்து கற்றுக்கொள்கிறோம். பிரைஸ் தி லார்ட். எழும்பி நிற்போமா? இப்படிப்பட்ட ஒழுங்குள்ளவர்களாக நீங்கள் ஜீவிப்பீர்களானால் உங்களை காண்கிறவர்கள் சொல்லுவார்கள், உங்களிலே ஒரு ஹையஸ்ட் மாரல் ஸ்டாண்டர்ட் உண்டாயிருக்கிறது என்று சொல்லுவார்கள். உங்களிலே மிருதுவான ஒரு அன்பு உண்டாயிருக்கிறது என்று சொல்லுவார்கள். கனம் பண்ணுகிறதிலே ஒருவருக்கொருவர் போட்டியிடுகிறார்கள், அது ஒரு நல்ல போட்டியாக காணப்படுகிறது என்று சொல்லுவார்கள். இந்த காலை வேளையில் ஒரு தீர்மானம் பண்ணுங்கள், நான் சகோதர சிநேகத்தோடு பழகுவேன் என்று. ஒரு தலபலபரதபுதலபே. அப்பொழுது உங்கள் வாழ்க்கையிலே பொறாமை என்கிற குணம் இருக்காது. அப்பொழுது உங்களுடைய வாழ்க்கையிலே தேவையில்லாத கலக்கம் இருக்காது. அப்பொழுது உங்கள் வாழ்க்கையிலே அமைதியை இழந்து போகிறவர்களாக இருக்க மாட்டீர்கள். அப்பொழுது உங்கள் வாழ்க்கையிலே மாம்சீகம் செயலாற்றுகிறதா இருக்காது. தேவாவியானவர் உங்களிலே இருந்து மகிமைப்படக்கூடியவராக இருப்பார். தேவ ஆலயமும் அவரே, தூய ஒளி விளக்கும் அவரே. தேவ ஆலயமும் அவரே, தூய ஒளி விளக்கும் அவரே. இவனாலே ஜனங்களின் தாகம் சுத்த ஜீவன் நதியும் அவரே. ஜீவனாலே ஜனங்களின் தாகம் சுத்த ஜீவன் நதியும் அவரே. மனுஷரின் தேவாதி தேவன் வாசம் செய்கிறாரே. இதோ மனுஷரின் தேவாதி வாசம் செய்கிறாரே. ஜெபிப்போம். தாவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். பரமையான ஆண்டவரே, இந்த மனமகிழ்ச்சி நாளுக்காய் நன்றி.
இன்றைய நாளிலும் ஆண்டவரே ரோமர் புத்தகத்திலிருந்து ஆண்டவரே நாங்கள் விசுவாசிக்கிறதுக்கு மட்டுமல்ல ஆண்டவரே ஒழுங்கை கடைபிடிக்கக்கூடிய பகுதிகளாக கர்த்தர் எங்களுக்கு கற்றுக் கொடுத்த கிருபைக்காய் ஸ்தோத்திரம். ஆண்டவரே நாங்கள் ரட்சிக்கப்பட்டு கிறிஸ்துவின் சரீரத்திலே ஐக்கியமாகி ஞானஸ்தானத்தின் மூலமாக புதிதான ஜீவனை பெற்று ஆண்டவரே அப்படிப்பட்டு இருக்கிற நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையில் காணப்படுகிற எல்லா சூழ்நிலைகளிலும் தேவனுடைய தேவையை நிறைவேற்றுகிறவர்களாக ஆண்டவரே தேவ நோக்கத்தை நாங்கள் எல்லா சூழ்நிலைகளிலும் ஆண்டவரே அறிய முயற்சிக்கிறவர்களாக காணப்படும்படியாய் கர்த்தர் கிருபை செய்யுங்கப்பா. அப்படியாக நாங்கள் ஆண்டவரே எங்களுடைய எல்லா சூழ்நிலைகளும் தேவ நோக்கத்தை அறிய முயற்சிக்கும் பொழுது தேவனுக்கு பிரியமானதை நாங்கள் கண்டுபிடிக்கிறவர்களாகவும் ஆவியின் கனியை ஆண்டவரே உடையவர்களாகவும் நாங்கள் காணப்படும்படியான கிருபையை தருவீராக. அப்படியாக கர்த்தாவே நாங்கள் சுயசித்தம் செய்யும்படி உலகத்தின் ஆவியை பெறாமல் தேவ சித்தம் செய்யும்படியாக தேவனுடைய ஆவியானவரை நாங்கள் பெற்றுக்கொள்ளவும் சபையிலே கர்த்தர் நீர் எங்களுக்கு அளித்திருக்கதான விசுவாசம் கிருபை வரங்கள் ஆவியின் அனுக்கிரகத்துக்கு தகுந்தபடியாக ஆண்டவரை நாங்கள் செயல்பட கர்த்தர் எங்களுக்கு கிருபை செய்வீராக. ஊழியம் சொல்கிற காரியத்திலும் ஆண்டவரே தீர்க்க தரிசன காரியத்திலும் கர்த்தாவே நீர் ஒவ்வொருவருக்கு என்னென்ன வரங்களை பகிர்ந்தளித்து தகப்பன அவற்றை எல்லாம் நாங்கள் பயன்படுத்தும்படியாக கர்த்தர் எங்களுக்கு கிருபை தருவீராக. ஆண்டவரே உம்முடைய வீடாகிய ஆண்டவரே இந்த ஜெப ஆலயத்திலே கர்த்தர் எங்களுக்கென்று ஒவ்வொருத்தருக்கும் ஆண்டவரே பொருத்தமான வேலைகளை கர்த்தர் நியமித்து ஆண்டவரே தேவ சித்தம் சபையின் மூலமாக நிறைவேறும்படியாய் கர்த்தாவே நீங்கள் கிருபை தரும்படியாய் ஜெபிக்கிற மோசையை போல தேவ தயவுடன் பரிந்து பேசுகிற ஆண்டவரே அந்த கிருபையிலும் பெபையாளை போல உதவி செய்கிற அந்த கிருபை வரத்திலும் கர்த்தாவே எங்கள் ஒவ்வொருவருக்கும் ஆண்டவரே அவரவர்களுக்கு தகப்பனே நீ பகிர்ந்தளித்த இந்த கிருபை விசுவாசத்துக்கு தக்கதாக நாங்கள் நடந்து கொள்ள ஆண்டவரே நீர் எங்களுக்கு அந்த தந்த கிருபையின் மூலமாக உம்முடைய நாம மகிமைக்காக வாழவும் உம்முடைய திட்டத்தை நிறைவேற்றவும் கர்த்தர் கொடுத்த கிருபைக்காய் ஸ்தோத்திரம். வேத வசனத்தை விசுவாசிக்கிறதுக்கு மட்டுமல்ல அதன் மூலமாக அநேக ஒழுக்கமான காரியங்களை நாங்கள் பின்பற்ற கர்த்தர் எங்களுக்கு அப்படிப்பட்ட கிருபை வரங்களை தரும்படியாய் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே இவ்வளவு ஆழமான ஆண்டவரே மறைபொருளை வெளிப்படுத்தினதான ஆண்டவரே எங்கள் போதகருக்காய் நன்றி செலுத்துகிறோம். கர்த்தர் அவரை ஆசீர்வதிப்பீராக. இன்னும் விசேஷத்த கிருபை விசேஷத்த வரங்கள் மூலமாய் நிரப்பி கர்த்தர் அவரை ஆசீர்வதித்து பாதுகாத்து கொள்வீராக. தேவையெல்லாம் சந்திக்கப்படும்படியாய் கர்த்தர் கிருபை தருவீராக. ஆண்டவரே அப்பா அந்த வசனம் ஒரு சிறு கூட்டத்துக்கு பயன்பட்டது போல இன்னும் அநேக ஆண்டவரே பெரிய கூட்டத்துக்கு ஆண்டவரே இந்த வசனத்தின் பிரசித்தம் வெளிச்சம் தந்து அநேக பேதைகளை உணர்வுகளாக மாற்றப்பட வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே நம்முடைய கரங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். பொறுப்பெடுத்துக்கொள்ளும் இயேசுவின் நாமத்தில் ஜெபம் கேளு ஜீவன்ல நல்ல பிதாவே ஆமீன். கர்த்தர் ஜெபத்தை கேட்ட தயவுக்காக தேவனை ஸ்தோத்தரிப்போம். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமீன். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியமும் இன்றும் என்றும் சதா காலங்களிலும் நம் அனைவரோடும் நம்முடைய குடும்பங்களோடும் சபையாரோடும் இருப்பதாக. ஆமீன். தேவன் என் அடைக்கலமே, அவர் சத்தியம் பரிசயம் கேடகமா என் நம்பிக்கையோ அவரே. அவர் சத்தியம் பரிசயம் கேடகமா நம்பிக்கையோ அவரே. அவர் சத்தியம் கலம் போக வேண்டாம் சிறகுகளால் மூடுவார். அவர் சேட்டை அடைக்கலம் போகவே சிறகுகளால் மூடுவார். ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. இன்றைக்கு கேட்ட சத்தியத்தின்படி சுவிசேஷத்தின் 2ஆம் பக்கமாக காணப்படுகிற ஒழுங்கிற்குரிய காரியங்கள்
உங்கள் வாழ்க்கையிலே நிறைவேறுவதற்கு ஏதுவாக காணப்பட நீங்கள் ஜீவனுள்ள ஆராதனை செய்கிறவர்களாக, ஆவிக்குரிய ஆராதனை செய்கிறவர்களாக, உங்கள் சரீர அவயவங்களை பரிசுத்தமாக ஜீவனுள்ள ஆலயமாக பாதுகாத்து கொள்கிறவர்களாக, தேவன் இரக்கமுள்ளவர், எங்களை இரட்சித்தார் என்று அறிக்கை செய்கிறவர்களாக, நீங்கள் புதிதான ஜீவனுள்ளவர்களாக, தேவனுடைய நோக்கத்தை அறிந்து தேவன் உங்களுக்கு கொடுத்திருக்கிற உத்தரவாதங்களை சரியாக செயலாற்றுகிறவர்களாக, நீங்கள் சகோதர சிநேகத்திலே தேவன் எதிர்பார்க்கிற விதத்தில் ஒருவர் மேல் ஒருவர் பட்சமாய் இருக்கிறவர்களாக, கனம் பண்ணுகிறதிலே ஒருவருக்கொருவர் முந்திக் கொள்கிறவர்களாக காணப்பட தேவன்தாமே கேட்ட வசனங்களின்படி உங்கள் வாழ்க்கையை ஆசீர்வதித்து பலப்படுத்தி மேன்மைப்படுத்துவாராக. ஆமீன்.